My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 நாம் தொடர்ந்து படிக்கலாம். சோரியே ஒரு 3 வசனங்களை படிக்கலாம். 24, 25, 26. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இதோ இந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தகப்பனே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கண்களால் காண, ஆண்டவரே நாங்கள் பெறப்போற அந்த பாக்கியத்தை நாங்களும் காண கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இதோ தகப்பனே, மோசேசுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தாவே அவன் எப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்தான் என்பதை பார்க்கிறோம். அந்த தியாகம் செய்வதற்கு பின்பாக இருக்கிற அஸ்திபாரத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம் தகப்பனே. இதோ பேசுகிற வார்த்தைகள் தகப்பனே, அது உம்முடைய வார்த்தைகளா இருக்கட்டும், உம்முடைய ஆண்டவரே அது அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை கடந்து சென்று எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பெருக செய்து கர்த்தாவே நாங்கள் பெறப்போகிற அந்த நித்தியத்தை தகப்பனே, அந்த தியாஃபனி பாடியை குறித்து நாங்கள் இன்னும் விசுவாசிக்கும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற யாவரையும் தகப்பனே உம்முடைய அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீகமான பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். இதோ இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் இந்த இடத்தை மூடி ஆண்டவரே மறைத்துக் கொண்டு கர்த்தாவே நீர் மகிமைப்படுகிறாங்க. இங்க யாரெல்லாம் தகப்பனே தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபத்தை எடுக்கிறார்களோ, தங்களை கண்களை உயர்த்தி ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, எல்லா ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அந்த காரியங்களூடாக நீர் மகிமைப்படுகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சோரேஸ்வரியே கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நாம் அற்புதமான ஒரு செய்தி போன வாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருந்தது? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்முடைய ஸ்தானத்தை நாம் மறந்து போயிருந்தோம். தம் ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல். அப்ப மோசஸ் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தை உடையவனா இருந்தான் இல்லைங்களா? ஆனா ஒரு சோதனையானது வரும்போது அவனுடைய ஸ்தானத்தை அவன் மறந்து போனான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் மறுபடியும் என்ன பண்றாரு? எஸ், எதற்காக மோசஸுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வித்தை தேவன் அபிஷேகித்தாரோ, அந்த அபிஷேகப்பட்ட அந்த வார்த்தையானது எதற்காக, எந்த ஒரு வேலையை செய்வதற்காக, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் அந்த ஒரு வித்தை அபிஷேகித்தாரோ, அந்த காரியத்தை தேவனே என்ன பண்றாரு? செய்யும்படி மோசஸ் இது பண்றாரு. மோசஸ் என்ன பண்றாரு சொல்லுங்க? எஸ், மோசஸுக்கு அந்த அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நினைவுபடுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மோசஸ் அந்த ஒரு காரியமானது ஞாபகம் வருது. ஓ, என்ன சொல்றாரு? மோசஸ் ஏன் முறையிடுற?
சொல்றது புரியுதா உங்களுக்கு? போய் அந்த சமுத்திரத்துக்கு கட்டளை நீ என்ன பண்ணு, போயிட்டு அந்த சமுத்திரத்துக்கு என்ன பண்ணு, ஸ்பீக் ஃபார் இட், நீ அதோட பேசு போதும். அது என்ன பண்ணுங்க, வழிகளை திறந்து கொடுக்குன்ற மாதிரி சொல்றாரு. அற்புதமான செய்திகளை பார்த்தோம். அப்ப என்னன்னா மோசஸுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். அதே போல சோதேஸ்வரி இந்த காலத்துல நம்முடைய மோசஸ் யாரு? பிரன்ஹாம். விசுவாசிக்கிறீங்களா? அவரும் கூட அவர் யாத்திரையின் தூதனா இருக்கிறார். மூன்றாவது யாத்திரையின் தூதனா இருக்கிறார். சோதரேஸ்வரியே அவருடைய வாழ்க்கையிலும் கூட மோசஸுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக இன்ஸ்டன்ஸ் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வாழ்க்கை நடக்கும் போது அவரும் கூட என்ன பண்றாரு, சில நேரத்துல அவருடைய ஸ்தானத்தை மறந்து போயிடுறாரு. மறந்து போன பிறகு மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய ஸ்தானத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. இவர் நீ எப்பேற்பட்டவன், நீ இந்த புறஜாதிக்கு தீர்க்கதரிசி, ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீ யாரு, தீர்க்கதரிசி, 7ஆம் தூதன், உன் மூலமா நான் வந்து மகத்தான காரியங்களை செய்யும்படி உன்னை அபிஷேகித்து அனுப்பியிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரத்துல பேசப்படுற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சோரேஸ்வரியே, தியாகத்தின் அஸ்திபாரம். விசுவாசிக்கிறீங்களா? தியாகத்தின் அஸ்திபாரம் என்கிற ஒரு தலைப்புல உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க சோரேஸ்வரியே, நான் சொல்ல போற இந்த காரியத்தை நல்லா கவனமாய் கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ தியாகம் செய்யறாங்க இல்லீங்களா? இப்போ யாக்கோபு ஒரு தியாகம் செஞ்சார். யாக்கோபு தெரியல உங்களுக்கு? யாக்கோபு யாரு? ஈசாக்கின் குமாரன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வந்து ராகேலுக்காக என்ன பண்றாரு, ஆடுகளை மேய்க்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து 14 வருஷம் வந்து தியாகம் செய்யறாரு. அநேக தியாகங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வேதத்துல பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா சில காரியங்களுக்காக தியாகம் செய்யறாங்க. ஆனா சோரேஸ்வரி இந்த மோசஸை பார்க்கும்போது, மோசஸுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சோரேஸ்வரியே அவர் அற்புதமான ஒரு தியாகம் செய்யறார். அற்புதமான ஒரு தியாகம் செய்யறார். அப்ப தியாகம் சும்மா செய்ய முடியுமா? தியாகத்தை சும்மா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்? இப்படிங்களா சும்மா நீங்க தியாகம் செய்வீங்களா? செய்ய மாட்டோம். எப்படி? அப்படி நீங்க தியாகம் செய்றீங்கன்னா தியாகத்துக்கு பின்பாக ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் இல்லீங்களா? அப்ப அந்த நோக்கமானது உங்களுக்கு வெளிப்பட்டு ஆயிடுச்சு, ரிவீல் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லீங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதற்காக நீங்க வந்து தியாகம் செய்வீங்க. அதே மாதிரி சோரேஸ்வரிய மோசஸ் பாருங்க, மோசஸ் வந்து அற்புதமான ஒரு ப்ராஃபெட். அவர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வரத்தை உடையவனா இருந்தார். அற்புதமான ஒரு வரத்தை உடையவனா இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கையில வந்து அற்புதமான ஒரு தியாகத்தை செய்யறான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க வார்த்தை இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அப்ப என்ன பண்றாரு அவரு, பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பாருங்க நெக்ஸ்ட் வந்து யாரு, மோசஸ் வந்து நெக்ஸ்ட் பார்வோனா அறிவிக்கப்பட வேண்டியவர். நெக்ஸ்ட் பார்வோனா இருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் பார்வோனா வந்தா யாரு, மோசஸ் தான். ஆனா அந்த மோசஸ் வந்து அந்த பார்வோனுடைய அந்த பதவியை வந்து வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டானா யாரு, மோசஸ். ஏன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை மோசஸ் தெரிந்து கொள்ளணும்? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம வந்து அஸ்திபாரம் இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி சிவரை கட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா கீழே வந்து இந்த பூமிக்கு தெரியாம, கண்களுக்கு தெரியாம கீழே இந்த சிவர் கீழே என்ன இருக்குது, அஸ்திபாரம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அஸ்திபாரம் இல்லாம சிவரை கட்ட முடியாது. அப்ப அஸ்திபாரம் என்பது என்ன தெரியுமா? அஸ்திபாரம் என்பது என்ன? வெளிப்பாடு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அஸ்திபாரம் என்பது வெளிப்பாடு. அப்ப வெளிப்பாட்டின் மேலதான் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை கட்ட முடியும், சிவரை கட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்போ மோசஸ் பாருங்க, இங்க நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு படிச்சு காண்பிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை செய்ய முடியுதுன்றது, இந்த மாதிரி ஒரு தியாகத்தை வந்து செஞ்சாருன்றதுக்கான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க மோசஸ் வந்து எப்படி தியாகம் செய்ய முடியும்? எப்படி தியாகம் செய்ய முடியும்? அப்போ தியாகம் செய்யணும்னா சில கேரக்டர்ஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க. அன்பு, பிறரை உண்மையாக நேசிக்கும் மனப்பான்மை இல்லாமல் தியாகம் திகழாது. பிறரை உண்மையாக நேசிக்கும் மனப்பான்மை இல்லாமல் தியாகம் செய்ய முடியாது. கருணை, துன்பப்படும் மனிதரை பார்த்து இரக்கம் கொள்ளும்
இதயம் தியாகத்தின் அடிப்படை. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப துன்பப்படும் மனிதரை பார்த்து இரக்கம் கொள்ளும் இதயம் தியாகத்தின் அடிப்படை. நேர்மை, சொந்த நன்மையை விட்டு கொடுத்து நேர்மையை காக்கும் தன்மை. சொந்த நன்மையை விட்டு கொடுத்து நேர்மையை காக்கும் தன்மை. தன்னிலமின்மை, நான் நான் என்ற சிந்தனையை தாண்டி நாம் என்பதற்கு வாழும் மனப்பாங்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். துணிவு, தியாகம் எளிதல்ல. தியாகம் சும்மால தியாகம் செய்ய முடியாது. சிரமத்தையும் துன்பத்தையும் சகித்துக் கொள்ளும் வீரியம் வேண்டும். சொல்றது புரியுதா? ஆமென். சிரமத்தையும் துன்பத்தையும் சகித்துக் கொள்ளும் வீரியம் வேண்டும். சேவை உணர்வு, பிறருக்கு உதவி செய்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற எண்ணம். பிறருக்கு உதவி செய்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற எண்ணம். உறுதி, சிரமங்கள் வந்தாலும் தியாகத்தை விட்டுவிடாமல் நிலைத்திருக்கும் வேண்டும். உறுதி இருக்கணும் இல்லைங்களா? உறுதிப்பட இருக்கணும். ஒரு நோக்கத்திற்காக நம்ம நிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நோக்கத்திற்காக நிற்கும் போது சிரமங்கள் வந்தாலுமே தியாகத்தை விட்டுவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும். மொத்தத்தில் அன்பும் கருணையும் கொண்டு தன்னலமின்றி பிறருக்காக செய்வதே தியாகத்தின் அஸ்திபாரம். அப்ப தியாகத்தை குறித்து இவ்வளவு ஒரு தியாகத்தை குறித்து இப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த கேரக்டர் எல்லாமே இந்த தன்மைகள் எல்லாம் யார் மூலமா வெளிப்படுது? மோசஸ் மூலமா வெளிப்படுது. அப்ப மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். அப்ப எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சாருன்ற காரியங்களை இப்ப பார்த்தோம், நம்ம படிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஒரு தியாகம் சரி, ஏன் தியாகம் செய்யணும் இல்லைங்களா? இப்ப தியாகம் செய்யணும் இல்லைங்களா? இப்ப தியாகம் செய்யணும், எதுக்காக தியாகம் செய்யணும்? இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப இவர் தியாகம் செஞ்சார். யாரு? யாக்கோபு தியாகம் செஞ்சார். எதுக்காக தியாகம் செஞ்சார்? அவரு ராகேலுக்காக. அவர் ராகேலை நேசிச்சார். அதற்காக தான் அந்த 14 வருஷம் தன்னுடைய மாமா முதலாவது 7 வருஷத்துல ஏமாத்துறாரு. மறுபடியும் 7 வருஷம் என்ன பண்றாரு? ஆடுகளை மேய்க்கிறார். தன்னுடைய ராகலை பெற்றுக்கொள்ளும்படி. விசுவாசிங்களா? இன்னும் யோசேப்பை பார்க்கும்போது அவர் ஒரு தியாகம் செய்கிறார். இன்னும் வேதத்துல பார்க்கும்போது அபிரகாம் ஒரு தியாகம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கு ஒரு தியாகத்தை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தியாகத்தை செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை போல யாருமே தியாகம் செய்ய முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்படுறது? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா நீங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாக எப்படி அடிக்க முடியும்? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. மேன் ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றார், சொல்லியே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எப்படி அடிக்கப்பட்டாருன்னா, நெக்ஸ்ட் அவர் சிருஷ்டிப்பானது தன் குமாரர்களான தன்னுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் விழுந்து போவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சிருஷ்டிப்பானது பிளஸ் நெக்ஸ்ட் அவருடைய சிருஷ்டிப்பும் அவருடைய குமாரரும் குமார்த்திகளும் விழுந்து போவாங்க. அப்போ அந்த விழுந்து போறதுக்கு முன்பாகவே என்ன பண்றாரு? இவர் அடிக்கப்படுறார். எஸ், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அப்ப அடிக்கப்படுதல் நூடாகவே அவர் சிருஷ்டிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்படுறாரு. அப்ப அடிக்கப்பட்ட பிறகுதான் எல்லாமே சிருஷ்டியானது என்ன ஆகுது? சிருஷ்டிக்கிறார். எல்லா சிருஷ்டிகளையும் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். தன்னுடைய குமாரர்களை குமார்த்திகளை என்ன பண்றாரு? படைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப பாருங்க, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சிருஷ்டியானது விழுந்து போகும், அதற்காக அவர் அப்பவே அடித்துக் கொள்றார். அவரை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டாரா? யாரு? கிறிஸ்து. யாருக்காக? யாரோ ஒரு கூட்டமானது விழுந்து போறாங்க, சிருஷ்டியானது விழுந்து போகுது. அதை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக என்ன பண்றாரு? அவருடைய சிந்தையில் அடிக்கப்படுறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அடிக்கப்படுற ஒரு காயத்தினூடாகவே தேவன் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். அப்ப நமக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா பிரச்சனைகளுக்காக தீர்வு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ என்னுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு தீர்வு இல்லைன்ற மாதிரி நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சோரே ஆமென். பாருங்க, இங்க அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி மோசஸ் தியாகம் செஞ்சாரு? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வார்த்தை சொல்றீங்களா? எபிரேயர் 11 படித்துக்கொள்ள மறுபடியும் படித்துக் கொள்ளலாம். மறுபடியும் படித்துக் கொள்ளலாம். பாருங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அவ விசுவாசத்தினால மாதிரி எபிரேயர் 11 அதிகாரத்தில் இருக்கிற விசுவாச பட்டியல் இருக்கிற எல்லாருடைய
காரியங்களும் பார்க்கும்போது விசுவாசத்தினால தான் தொடங்குது. அப்ப விசுவாசமானது சும்மா வராது. விசுவாசம் சும்மா வருமா? விசுவாசம்ன்றது வந்து அது பரலோகத்துக்குரியது, அது உலகத்துக்குரியது இல்ல. அது பரலோகத்துக்குரியது. விசுவாசமானது பரலோகத்துக்குரியது. அப்ப பரலோகத்துக்குரிய காரியமானது மோசஸ்க்கு வந்திருக்குது. அவன் விசுவாசிக்கிறாரு. எப்படி விசுவாசிக்கிறார் அவரு? அப்ப விசுவாசத்துக்கு முன்பாக ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? என்னது? வெளிப்பாடு. எஸ், glory man, hallelujah. வெளிப்பாடு. அவருக்கு பரலோகத்தை குறித்த காரியங்களானது ரிவீல் ஆயிடுச்சு. யாருக்கு? மோசஸ். அதனாலதான் சொல்றேன், அவர் என்ன பண்றாரு? அவர் விசுவாசிக்கிறார். அப்ப விசுவாசிக்கிறதுக்கு இப்ப விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக அந்த விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான வெளிப்பாடானது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணிட்டாரு? ரிவீல் பண்ணிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப விசுவாசால சும்மா விசுவாசிக்க முடியாது. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ப்ராஃபிட் சொல்றாரு பரிபூர்ணமான விசுவாசத்தை பத்தி பேசும்போது, அப்ப எப்படி அவர் ப்ராஃபிட் விசுவாசிக்கிறார் தெரியுமா? தேவன் வந்து நாளுக்கு நடிக்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு என்ன பண்றாரு அவருக்கு? எஸ், தன்னுடைய விசன்ல தரிசனத்துல காண்பிப்பாரா? யாருக்கு? ப்ராஃபிட்டுக்கு. விசுவாசிக்கிறா யாரு? அவங்க தீர்க்கதரிசிகள். விசுவாசிக்கிறீங்களா? நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை, இப்ப கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற காரியத்தை வந்து எஸ், ஏன்னா அவங்க யாருங்க? தீர்க்கதரிசி. அவங்க தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க கடந்த காலத்தையும் பார்க்க முடியும், ஃபியூச்சரையும் பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? இப்ப நம்ம கடந்த காலம்ன்றது நம்ம இப்ப வந்து நம்ம பறக்கும்போது எப்படி இருந்துச்சு காலம், இந்த அட்மாஸ்பியர் எப்படின்னு சொல்லுங்க, இந்த இயற்கை, அதை கூட என்ன பண்ண முடியும்? அதை கூட தேவன் வந்து அவங்க என்ன பண்ணுவாரு? தீர்க்கதரிசிகளை கொண்டு சென்று காண்பிப்பார். சொல்றது புரியுதா? அதனாலதான் சூரிய மோசஸ், அதனாலதான் நம்முடைய ப்ராஃபிட் வந்து தீர்க்கதரிசி அநேக காரியங்களை சொல்லுவாரு. அந்த இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது, செகண்ட் ஃபுல் வந்து வெளிப்படும் போது சூரிய அவர் என்ன பண்ணுவார்? அவரு சொல்லுங்க, அந்த ஒரு பாவி வந்து நிக்கும் போது, தேவனுடைய சமூகத்துல நிக்கும் போது, ப்ராஃபிட் வந்து சந்திக்க வரும்போது, அந்த அந்த நபருடைய ரகசியங்களை வந்து ப்ராஃபிட் சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? தேவன் காண்பிப்பார். அந்த ஒரு கடந்த காலத்தை வந்து, அந்த கடந்த காலத்துல அந்த மகள் வந்து, அந்த ஸ்ரீ, அந்த ஒரு நபர் வந்து என்ன ஒரு காரியத்தை செஞ்சாரோ அந்த காரியத்தை குறித்து ப்ராஃபிட் வந்து விசன்ல வந்து தேவன் என்ன பண்ணுவாரு? தரிசனத்துல அப்படியே காட்டுவார். அப்ப காட்டும் போது அந்த செகண்ட் புல் ஆனது இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்குது. அது மெசியாவுடைய அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மெசியாவுடைய அடையாளம் வந்து ப்ராஃபிட் மூலமாக நிறைவேற ஒரு பாகமா இருக்குது, நிறைவேறுகிற ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த காரியத்தினூடாக அவர் என்ன சொல்றாரு? அவரு கடந்த காலத்துல அந்த என்ன ஒரு காரியத்தை செஞ்சு இந்த ஒரு வியாதியானது ஒன்று ஆட்கொண்டது, இந்த பிசாசு எப்படி உனக்குள்ள வந்துச்சுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு? அந்த ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் பாருங்க, தீர்க்கதரிசிகளை வந்து கடந்த காலத்தை பார்க்கும்படி கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நடக்க வேண்டிய காரியங்கள், இன்னும் 100 வருஷத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? நடக்க வேண்டிய காரியங்களும் காண்பிப்பார். யாருக்கு? தீர்க்கதரிசிகளுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல சூரிய யாரு? மோசஸ் வந்து ஒரு ப்ராஃபிட். விசுவாசிக்கிறீங்களா? மோசஸ் யாரு? ஒரு ப்ராஃபிட். பாருங்க, அப்போ ப்ராஃபிட்டுடைய கண்கள் எப்பேற்பட்டது? எஸ், கழுகுடைய கண்களுக்கு ஒப்பிடுறார் ப்ராஃபிட். கழுகுடைய கண்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார் நம்முடைய தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்போ இவர் வந்து விசுவாசிக்கிறார். யாரு? மோசஸ் வந்து விசுவாசிக்கிறாரு. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு பின்பாக வெளிப்பாடு இருக்கும். வெளிப்பாடு இல்லாம விசுவாசிக்க முடியாது. அப்போ ப்ராஃபிட் வந்து அந்த ஒரு பரிபூர்ணமான விசுவாசம் என்ற செய்தியை சொல்றார் சூரிய. அவர் வெளிப்படாம என்ன பண்ண மாட்டாரா? எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. தேவன் தான் செய்யணும். மனுஷனால எதுவுமே எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ சூரிய இங்க தேவன் பாருங்க, அங்க என்ன பண்ணுவார்? ப்ராஃபிட் நம்ம தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரா? காரியத்தை வெளிப்படுத்துவாரா? அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த காரியத்தை அவர் சொல்லுவாங்க. அந்த காரியத்தை வந்து செய்யும்படி அவருக்கு என்ன ஆகும்? பர்ஃபெக்ட் ஃபெய்த் அங்க வேலை செய்யும். நெக்ஸ்ட் இந்த காரியம் நடக்க போது பிரண்ணாமேன்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு என்ன ஆகும்? அவருக்குள்ள விசுவாசமானது பர்ஃபெக்ட் ஃபெய்த். சொல்லி பர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ன? உண்மையான விசுவாசங்க. எஸ், கிரியைக்கு கொண்டு வரும். உண்மையான விசுவாசமானதுங்க கிரியை வந்து என்ன பண்ணும்? கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாருங்க சூரிய அவர் ப்ராஃபிட்டா இருக்கிறார். யாரு? மோசஸ். அப்ப மோசஸ் வந்து இங்க பாருங்க வார்த்தை சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்படுது பாருங்க, 23வது வசனம் சொல்லுது பாருங்க.
24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அப்ப வெறுக்கிறார் அவர். பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறார். ஏன்? நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன இருக்கலாம், அந்த சிங்காசனத்துல அவர் வந்து பார்வோனா அமர்ந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த எகிப்து தேசத்தையும் இன்னும் அநேகமான தேசங்களை வந்து அவர் ஆளுகை செஞ்சிருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் சொல்லுங்க, வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசஸ். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இங்க இந்த எபிரேயர் 16வது அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லாருமே விசுவாசத்தினாலேன்ற மாதிரி தொடங்கும். அப்ப விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியம் இருக்குது. இப்போ இந்த வீடு வந்து இந்த செவுரு தான் தெரியும், இந்த கட்டடம் தான் தெரியும், ஆனா கட்டடத்துக்குள்ள என்ன இருக்குது? அஸ்திபாரமானது இருக்குது. விசுவாசி அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்ட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? தாவீது கூட ஒரு நாள் என்ன பண்ணாங்க? இது சொல்லுங்க, புரியுதா? தாவீதை கூட தன்னோட குடும்பத்துல வந்து அவங்க என்ன பண்ணலாங்க, ஒரு சின்ன ஒரு கல்லை போல அவங்க தலைக்கு ஒரு வீட்டுக்கு ஆகிற ஒரு கல்லை கூட அவங்க என்ன பண்ணலாங்க, நினைக்கல. அவர் மூளைக்கு ஆகாத கல் என்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. தாவீது இது வீட்டுக்கு கூட கட்டுறதுக்கு எந்த ஒரு மூளை கூட இது என்ன ஆகாது, இந்த கல்லு வேஸ்ட்ன்ற மாதிரி தள்ளிட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? எஸ், அவரை உயர்த்தி மேன் ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லிட்டா, என்ன பண்ணிட்டாரு? தலைக்கு எஸ். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்போ வீட்டுக்கு தலைக்கெல்லாம் மாஸ்டர் யாரு? தாவீது. வீட்டுக்கு ஆகாது என்று சொல்லி அந்த கல்லை வெறுத்துட்டாங்க. ஆனா ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? தாவீத எஸ், வீடுக்கு தலைக்கெல்லாம் மாஸ்டர். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி சோரேஸ்வரி என்ன சொல்லப்படுற காரியங்களை போய் நல்லா கவனமாய் கேளுங்க. அப்போ சோதனை அஸ்திபாரம் இல்லாம என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அஸ்திபாரம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா அதுக்கு மேலதான் சிவிர் இருக்குது. அந்த கட்டடம் மட்டும் நமக்கு தெரியுது, சிவிர் தெரியுது, ஆனா கீழே அஸ்திபாரம் தெரிய மாட்டேங்குது. மேன் ஹல்லேலூயா. அப்போ தியாகத்துக்கு பின்பாக ஒரு அஸ்திபாரம் இருக்குது. தியாகன்றது என்ன? கட்டடத்தை போல, ஒரு சிவரை போல, ஆனா கீழே என்ன இருக்குது? அப்ப நம்ம தியாகம் செய்யறதுக்கு ஒரு வெளிப்படுத்தப்பட்ட பாகமானது என்னக்குது? கீழே தெரியா, இந்த சிவரி எப்படி தெரியுதோ அதே மாதிரி தெரியாத ஒரு அஸ்திபாரத்தை போல கீழே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன? அதுதான் மோசஸ் வந்து அது வெளிப்பட்ட ஆயிற்று, ரிவீலேஷன் அவருக்கு. அதனால என்ன பண்ண முடியுது? அவரால தியாகம் செய்ய முடியுது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியான தன்னுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். பாருங்க சோரேஸ்வரி அவரை பார்க்கலாம். இங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ண, தேவன் வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? அந்த பரலோகத்துக்குரிய காரியத்தை வெளிப்படுத்திட்டார். ஒரு வசனத்தை படிக்கலாம் சோரேஸ்வரியே. 2 கொரிந்தியர் 4:18. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்க பாருங்க, அப்படியே இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து படிக்கிற சோரேஸ்வரியே. இங்க பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
இப்போ ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்துடுறாரு. யாரு? ஆபிரகாம் வந்துடுறாரு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட இவர் ஆபிரகாம் என்ன பண்றாராம்? பரதேசிகளை போல கூடாரங்களில் தங்குறாராம். ஏன்னா அவருக்கு தேவன் என்ன பண்றாரு? ப்ராமிஸ் பண்றாரு. அந்த பாலும் தேனும் ஓடிய தேசத்தை வந்து, அந்த கானான் தேசத்தை வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆனா அந்த தேசத்துக்கு வந்த பிறகு அவர் ஒரு பரதேசியை போல என்ன பண்றாராம்? தங்குறாரு, ஜீவிக்கிறார். ஏன்? ஏன்னா அவர் அந்த அநித்தியமானவர். எஸ், ஏன்னா கண்ணுக்கு தெரியுதுன்னா அது அநித்தியமானவர். கண்ணுக்கு தெரியுது இந்த உலகமானது அநித்தியமானது. இது ஒரு நாள் என்ன ஆகும்? அழிந்து போகும். எஸ், அழிஞ்சு போகும். ஆனா அழியாம இருக்கிற ஒரு சொல்லுங்க, ஒரு தேசமானது இருக்குது. இது அழிஞ்சு போற ஒரு தேசம் இது. ஆனா அழியாம இருக்கிற ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்தாங்க. தேவன் அவங்க வந்து யாரு? தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க இல்லீங்களா? அந்த தீர்க்கதரிசிகளா இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு எல்லாமே எஸ், அவங்க பெற போற அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? இங்க பரதேசிகளை போல சஞ்சரிக்கிறாங்க. அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவருக்கு தான் இருக்கு. ஆபிரகாம் தான் அவருக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் தான் தேவன் என்ன பண்ண அந்த ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்தாரு. ஆனா ஆபிரகாம் அங்க போயிட்டு என்ன பண்றாரா? கூடாரங்களிலே என்ன பண்றாரா? வாசிக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கலாம்? பில்டிங்ஸ் கட்டிருக்கலாம், இன்னும் அநேகமான பிசினஸ் பண்ணிருக்கலாம், இன்னும் வேற விதமான காரியங்களை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன ஏன் பண்ணல அவரு? ஏன்னா இது ஒரு நாள் என்ன ஆகும்? இது அக்னிக்கு இரையாகும். அக்னிக்கு இரையாகும். அதனாலதான் என்ன பண்றாங்க? இங்க பாருங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப தேவனே என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் இருக்கிற ஒரு நகரா இருக்குது. அந்த சொல்லுங்க, அந்த நகரத்தின் மேலே அவருடைய பார்வை போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க, எஸ், தியாகம் செய்யறாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்ய, எப்படி தியாகம் செய்யறாரு பாருங்க. அப்ப தியாகம் செய்யறாரு இல்லீங்களா? அவர் வந்து ஒரு அந்த ப்ராமிஸ் லேண்ட் வந்திருக்கிறாரு. ஆனா ப்ராமிஸ் லேண்ட் வந்து தேவன் கொடுத்தாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆனா அந்த ஆபிரகாம் கொடுத்த பிறகு ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? இப்போ அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியில் இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அப்படி ஆசீர்வதிச்சார் யார? ஆபிரகாம். ஆனா அவன் வந்து கூடாரங்கள்ல வாசிக்கிறான். கூடாரங்கள்ல தன்னுடைய குமார்த்திகளோட என்ன பண்றாரு? வசிக்கிறார். ஏன் நான் சொல்றேன், தேவன் சொல்லுங்க, நெக்ஸ்ட் வசனம் பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அந்த அற்புதமான அந்த ஒரு பரலோகத்து அந்த 6th டைமென்ஷனை என்ன பண்ணிட்டாரு? 6வது பரிமாணத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்திட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்களை புரிதா சொல்றேன். அதனாலதான் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். அப்ப வெளிப்பாடு இல்லாம என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் மோசஸ் பாருங்க, அவருக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? ரிவீல் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு ரிவீல். இப்ப ஆபிரகாம், ஈசாக் ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் ரிவீல் பண்ணாரோ, அந்த அற்புதமான அந்த பெறப்போற அந்த நித்தியமான காரியத்தை வந்து வெளிப்படுத்தினாரோ, அந்த காரியத்தை மோசஸ் வெளிப்படுத்தி இருக்கலாம், வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க, பார்வோனின் குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து என்ன பண்றாரு? சொல்லுங்க, பார்வோன் குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, எஸ், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைய ஒரு பாக்கியம் என்று எண்ணினாராம். யாரு? மோசஸ். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ல போற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சோரிய மோசஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவருக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? அவருக்கு அந்த பிறப்போற அந்த ஒரு நித்தியத்தின் காரியத்தை வெளிப்படுத்திட்டார். இங்க பாருங்க, ப்ராஃபெட் சொல்றாரு, முறையிடுகிறது என்ற செய்தியில வந்து சில கோர்ஸ் அந்த ப்ரிப்பரேஷன் செய்திருக்கிறேன். அந்த கோர்ஸை படிக்கிற சொல்லி படிக்கும் போதெல்லாம் கவனமாய் கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்பொழுது மோசே தான் கொண்டிருந்த மகத்தான விசுவாசத்தின் விளைவால் இவ்வுலகில் உள்ளவைகளை ஏற்க மறுத்து நீதியானதை தெரிந்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளுடன் துன்பம் அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டு அவர்களுடன் செல்ல விரும்பினான். ஏன்? அவன் கொண்டிருந்த விசுவாசமே. அவன் வாக்குத்தத்தத்தை கண்டான். முடிவு காலத்தை அவன் விசுவாச கண்களால் கண்டான். எந்த காலத்தை பார்த்தான் அவன்? முடிவு காலத்தை அவன் விசுவாச கண்களால் கண்டான். எது முடிவு காலம்? எஸ், க்ளோரி மேன், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் முடிவின் காலம். இனிமே காலமே இல்லாதபடிக்கு ஒரு டைமென்ஷன் ஆனது வரப்போகுது. காலமே இல்லாதபடிக்கு ஒரு டைமென்ஷன் ஆனது இந்த பூமியில வந்து அமரப்போகுது, ஸ்தாபிக்கப்பட போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அவனுடைய
முடிவு காலத்தை அவன் விசுவாச கண்களால் கண்டான். நாளை என்ன நடக்கவிருக்கிறது என்பதை அவன் அறிந்து அவன் விசுவாசத்தை அவிழ்த்து விட்டான். அவன் மாம்ச கண்கள் தான் ஒரு பார்வோன் என்பதை, ஒரு பார்வோனாக ஆகப் போகிறோம் என்பதை அவனுக்கு காண்பித்த போதிலும் அவன் அதை பொருட்படுத்தவில்லையே. நாளை நடக்கவிருப்பதையே அவன் உற்று நோக்கினான். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணலாம நெக்ஸ்ட் பார்வோனா அவன் அமர்ந்திருக்கலாம். சிங்காசனத்தில் அமர்ந்து அவன் அந்த பார்வோன் எப்படி ஆளுகை செய்கிறானோ அதே மாதிரி தன் ராஜ்யத்தையும் இன்னும் அநேகமான தேசங்களையும் அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஆளுகை செய்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே என்ன பண்றாரு அவரு? தன்னுடைய மாம்சத்தின் கண்கள் என்ன சொல்லுங்க, அவருடைய மாம்சத்தின் கண்கள் அந்த காரியத்தை வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணலாம அந்த காரியங்களை அவன் சொல்லுங்க அதை விரும்பல. விசுவாசிக்கிறீங்களா? ஜனங்கள் மாத்திரம் மோசே செய்ததையே செய்தால் இன்றைய உலகம் பார்த்தால் அதையே தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் கண்கள் அது நின்று மறைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்குள் தானே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உற்று நோக்குங்கள். அவன்தான் விசுவாசத்தினாலே அதை தெரிந்து கொள்ள முடிந்தது. மோசே பார்வோனின் குமாரன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்து ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவதையே தெரிந்து கொண்டான். பார்த்தீங்களா? இப்ப ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவதையே அவன் தெரிந்து கொண்டான். யாரு? மோசே. அப்போ பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமின் குமாரனை என்ன பண்றாரா? அழைக்கப்படுவதையே தெரிந்து கொண்டான். இராஜ்யம் முழுவதும் அவனால் எப்படி முடிந்தது? எகிப்து முழு உலகமே தன் ஆதிக்கத்தில் கொண்டிருந்தது. அவன் உலகம் முழுவதற்கும் அரசனாக ஆகியிருக்கலாம். 40 வயது வாலிபனான அவன் சிம்மாசனத்தில் அமர ஆயத்தமாயிருந்தான். ஆனால் அவனோ ஒருபோதும் அதில் கவனம் செலுத்தவில்லை. பார்த்தோம், இந்த காரியங்களை பார்த்தோம். ஏன்னா சோனேஸ்வரியே அவனுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? அவனுக்கு மேன் ஹல்லேலூயா. பாருங்க, மோசஸ் பாருங்க, அவனை சுற்றிலும் அழகான பெண்கள் ஒவ்வொரு நாளும் இருந்திருப்பார்கள். என்னது? அவன் பார்வோனின் சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தா அவனை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களாம்? அழகான பெண்கள் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுது. பாருங்க, அவனை சுற்றிலும் அழகான பெண்கள் ஒவ்வொரு நாளும் இருந்திருப்பார்கள் என்று சற்று ஊகித்து பாருங்கள். அந்த வசீகரத்தை சற்று உற்று நோக்குங்கள். ஆடைகளை கலற்றி அவன் முன் நடனமாடும் அழகிகள், விசிறியினால் காற்று வீசும் அழகிகள், உலகெங்கிலும் இருந்து வந்த அங்கு குழுமியிருந்த பெண்கள், நகைகளும் பொக்கிஷங்களும் அவனுடைய இராணுவமும் அங்கிருந்தன. அவன் தன்னுடைய சுவையான உணவை அருந்தி ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டு நம் இராணுவத்தை அந்த நாட்டிற்கு அனுப்பி அதை கைப்பற்றுங்கள், எனக்கு அது தேவையா இருக்கின்றது என்று நான் நம்புகிறேன் என்று கட்டளையிட்டால் மாத்திரம் போதுமானதா இருந்தது. அது மாத்திரமே அவன் செய்ய வேண்டியதா இருந்தது. அவன் இங்கிருந்தும் கொண்டு அலைகள் அவனுக்கு விசிறியினால் காற்று வீசி அவர்கள் தங்கள் ஆடைகளை களைந்து மதுபானம் அவன் வாயில் ஊற்றி அவனை தங்கள் கரங்களால் வளைத்து உணவு ஊட்டினது. சற்று கற்பனை செய்து பாருங்கள். உலகத்தில் இருந்த மிக அழகான எல்லா பெண்களும், உலகத்தின் எல்லா வசீகரமும் அங்கே அவன் பக்கத்தில் இருந்தது. விசுவாசிகளா? இப்பேற்பட்ட பகட்டான காரியங்களோ, இப்பேற்பட்ட டம்பிகமான காரியங்கள் எல்லாமே அவன் சிங்காசனத்துல பார்வோனின் ஸ்தானத்துல சொல்லுங்க, சிங்காசனத்துல அமர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனால் வெறுக்கிறான். விசுவாசமே பாருங்க, அவனுக்கு முன்பாக இத்தனை வசீகரம் இருந்தும் கூட அவன் என்ன செய்தான்? அவனுடைய பார்வை அதனின்று விலக்கி கொண்டான். என்ன பண்ணான்? அவனுடைய பார்வை அந்த காரியங்கள் இருந்து விலக்கி கொள்றான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் பாருங்க, அக்னி அதற்காக தயாராக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அக்னியானது அதற்காக தயாராக இருந்ததை அவன் அறிந்து கொண்டான். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? மரணம். ஏன்னா எகிப்துல எகிப்து நெக்ஸ்ட் அவன் பார்வோனா இருக்கலாம். ஆனா ஏன் அவன் ஆகலனா சோனேஸ்வரி, அதுக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பானது காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்னியானது
காத்துக் கொண்டிருக்கிறது என்கிற காரியத்தை அவன் பார்த்து விட்டான். யாரு? மோசஸ். அதனால என்ன பண்றாங்க சொல்லுங்க, அந்த ஒரு பொசிஷனை வந்து வெறுக்கிறான், அந்த சிங்காசனத்தை வெறுக்கிறான். பாருங்க, மரணம் வழியில் காத்துக் கொண்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்கள், அது அப்படிதான் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் புறக்கணிக்கப்பட்டு இகழப்பட்டு ஒரு கூட்டம் ஜனங்களுடன் இணைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தை விசுவாசத்தினால் தெரிந்து கொண்டு தன்னை ஆபிரகாமின் குமாரன் என்று அழைத்துக் கொண்டான். நான் இந்த பார்வன் குமாரன் அல்ல, என்னை நீங்கள் பேரையராக அல்லது தலைமை பேராரையாக அல்லது போப்பாண்டவராகவும் கூட நியமிக்கலாம். ஆனால் நான் இந்த காரியத்தின் குமாரன் இல்லை. நான் ஆபிரகாமின் குமாரன். நான் உலகின் காரியங்களிலிருந்து என்னை வேறு பிரித்துக் கொண்டான். நான் உலகின் காரியங்களிலிருந்து என்னை வேறு பிரித்துக் கொண்டவன். ஆமேன், ஆமேன். விசுவாசத்தினாலே அவன் அதை செய்தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்றதெல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? மோசஸ் தெரியும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, தேவன் வந்து இந்த ஜனங்களை வந்து கொண்டு போகும்போது, இந்த ஜனங்களை வந்து அவரு கொண்டு போகும்போது சொரியே அந்த ஒரு சொல்லுங்க நியாயத்திருப்பு, தேவனுடைய நியாயத்திருப்புனால என்ன பண்ணுவாரு, எகிப்தை வந்து அழிப்பாருங்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? மோசஸ் தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் மோசஸ் என்ன பண்றாரு, முன்கூட்டி அவர் ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லா காரியங்களும் ரிவீல் பண்றாரு. அங்க நடக்க போற ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவன் வந்து ரிவீல் பண்ணும்போது தான் மோசஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு தியாகம் செய்யறதுக்கான ஒரு காரியமானது வருது. விசுவாசத்தினாலதான் தியாகம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்காம என்ன பண்ண முடியாது, தியாகம் செய்ய முடியாது. அப்ப விசுவாசம் வருதுன்னா அப்ப விசுவாசத்துக்கு பின்பாக ஒரு வெளிப்பாடு. எஸ், அந்த விசுவாசத்துக்கு பின்பாக என்ன தெரியணும்? சொல்லுங்க, வெளிப்பாடு, ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் தான் அஸ்திபாரம். அதனாலதான் சொல்லிய மோசஸ் பாருங்க இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வெறுக்கிறான். வெறுத்து என்ன பண்றான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆபிரகாமின் குமாரன், எஸ், அது ஆபிரகாமின் குமாரன் என்னப்படுவதே அவன் அழைக்கப்படுவதற்கு விரும்புகிறான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா சொல்லிய நெக்ஸ்ட் ஆக போகுது, எகிப்தானது அக்னினாலே சுட்டரிக்க போகுது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது அந்த பார்வோனின் ராஜ்யத்தின் மேல விழப்போகுது என்கிற காரியங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும்? மோசஸ் தெரியும். அதனாலதான் சொல்லிய அந்த பகட்டான காரியத்தையும் நம்பீகமான காரியத்தையும் என்ன பண்றாங்க, வெறுத்து அவனுடைய வாழ்க்கையை வந்து மேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த ஜனங்களோட கூட இணைத்துக் கொள்றோம். விசுவாசிக்கிறீங்களா? இணைத்துக் கொண்டு சொல்லிய மேன் ஒரு அடிமையை போல, ஒரு செங்கல் வந்து என்னது, செங்கல் அறுக்கிறவரை போல தன்னை என்ன பண்றான், தங்களோட கூட சேர்த்து கொண்டு அவரும் அவங்களோட கூட வேலை செய்யணும். அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு, மோச துன்பத்தை அனுபவிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கஷ்டப்படுறான். ஏன்னா சொல்லிய இந்த உலகத்துல வந்து இந்த கண்ணுக்கு தெரியுது சொல்லுங்க, இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகமானது அனித்தியமானது. இது ஒரு நாள் என்ன ஆகும், அழிச்சு போகும். கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது ஒரு ராஜ்யம் இருக்குது, அது அழிவில்லாத ராஜ்யம். அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து மோசஸ்க்கு வந்து வெளிப்பாடு வந்துச்சு. அதனாலதான் சொல்லிய மோசஸ் என்ன பண்றாரு இப்போ சொல்லுங்க, எஸ், விசுவாசிக்கிறார். அதனாலதான் விசுவாசிக்கிறதுனால என்ன பண்றாரு, வெறுக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பாருங்க, விசுவாசத்தினால மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அப்ப தெரிந்து கொள்றார். எது தெரிந்து கொள்றார்? அவரு துன்பத்தை தெரிந்து கொள்றார். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மோசஸுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மோசஸ் பாருங்க விசுவாசிக்கிறாரு. விசுவாசிக்கிறதுனால என்ன வருது அவருக்கு? சொல்லுங்க, விசுவாசிக்கிறதுனால தைரியம் வருது. தைரியம் வருதா? இதோ அவர் விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசிக்கிறது அற்புதமான ஒரு காரியம். அவர் நித்தியமான உலகத்தை என்ன பண்றாரு, நித்திய ராஜ்யத்தை குறித்து, அவர் நித்திய ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறாரு. நித்திய ராஜ்யத்தை வந்து தேவன் அவருக்கு என்ன பண்றாருன்னா ரிவீல் பண்ணிட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. நீ பெற போற ஒரு காரியத்தை வந்து அந்த யாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பெற போற ஒரு கானான் தேசம், அது வந்து ஒரு சொல்லுங்க, அது ஒரு பிசிக்கலா நமக்கு ஒரு அடையாளமா இருக்குது. இந்த மூன்றாவது யாத்திரையில் இருக்கிற ஆட்களுக்கு அது வந்து அது முதலாவது யாத்திரையின் காரியங்கள் எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது, அடையாளங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்போ வந்து மோசஸ் வந்து அவங்கள வந்து ப்ராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தணும். ஒரு மீட்பரா ரட்சகரா வந்து அந்த ஜனங்களை வந்து வழிநடத்தணும். அந்த ஜனங்களுக்கு தேவன் வாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ப்ராமிஸ் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ப்ராமிஸ் லேண்ட் யாருக்கு சொந்தது?
யாருக்கு சொந்தமானது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானது, ஆபிரகாமின் சந்ததிக்கு சொந்தமானது. இப்போ அந்த அந்த ப்ராமிஸ் லேண்ட் வந்து நமக்கு என்னவா இருக்குது? நமக்கு இந்த மூன்றாவது யாத்திரையின் பிரஜைகளுக்கு என்னவா இருக்குது? எஸ், அது நமக்கு என்னவா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு அது பிசிக்கலா பார்க்கும்போது அவங்க பெற போற ஒரு பூமியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பூமியின் பாகமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது அவங்களுக்கு வந்து ஹோலி கோஸ்டா இருக்குது, பரிசுத்த ஆவியா இருக்குது. அப்ப நமக்கு இந்த மூன்றாவது யாத்திரையின் பிரஜைகளுக்கு என்ன தெரியுமா? மேன், அதுதான் தியாஃபனி பாடி. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? அப்போ முதலாவது யாத்திரையில் நடக்கிற எல்லா ஒரு காரியங்களும் எஸ் மூன்றாவது யாத்திரையில் இருக்கிற பிரஜைகளுக்கு என்னவா இருக்குது? எல்லாமே முன்மாதிரிகளா இருக்குது. நம்ம தான் நிஜமானவர்கள், அவங்க எல்லாமே ஷாடோ. பழைய ஏற்பாடுங்கிறது வந்து நிழல். அப்ப நிழல் நடக்கிற எல்லா காரியங்களும் நம்ம தான் நிஜம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களும், நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் முன்கூட்டி அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும், இது நான் தான், இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களா இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் சோரே அவர் என்ன பண்றாரு பாருங்க, அவருக்கு வெளிப்படுத்திட்டு அவர் தேவன் என்ன பண்றாரு? எஸ், அவர் பெற போற அந்த ராஜ்யத்தை குறித்த காரியங்களை வந்து மேன் ஹல்லேலூயா. ஆபிரகாம் வந்து எப்படி விசுவாசிக்கிறார்? அவரு எப்படி விசுவாசிக்கிறாரு? இப்பதான் உங்களுக்கு சொன்ன வசனத்தை சொன்னேன். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யார் கட்டதுக்கு காத்திருந்தாங்க? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி அவங்க வெளிப்பாடு வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வந்து, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசிகள் தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துறாரு. ஆமோஸ் 3:7 படி அவர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே தீர்க்கதரிசிகளுக்கு முதலாவது என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர்களுக்கு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தார். அப்ப மோசஸ் தேவன் வெளிப்படுத்தாம இருப்பாரா? ஏன்னா மோசஸ் வந்து யாரு? எஸ், கர்த்தருடைய வீட்டுல உண்மையா இருந்தவங்க. தேவனே சாட்சி கொடுக்கிறார். யாரை குறித்து? மோசஸ் குறித்து தேவன் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆதியாகமம் எழுதுனது யாரு? மோசஸ் தான். ஏன்னா ஆதியாகமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சோரே ஆதியாகமத்தை எழுதுனது யாருன்னா மோசஸ் தான். ஆதியாகமம், லேவியராகமம், இன்னும் 5 புத்தகங்களை வந்து எழுதுனது யாரு? எழுதுறது மோசஸ்ன்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா பாருங்கப்பா, அவர் வந்து வாழ்ந்தது எப்போ? ஆபிரகாம் பிறகு. எஸ், யோசேப்புக்கு பிறகு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா யோசேப்புக்கு பிறகு வாழ்ந்த பிறகு எப்படி ஒரு ஆதியாகமம் எழுதிருக்க முடியும்? தேவன் அதை வெளிப்படுத்திருப்பாரு. சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோரே ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்? அவருக்கு சகலத்தையும் வெளிப்படுத்துவார். எஸ், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்போது கடந்த காலத்தையும் அவர் வெளிப்படுத்துவார், ஃபியூச்சரையும் வெளிப்படுத்துவார். அவர் கடந்த காலத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி தான் அந்த அடிப்புல தான் மோசஸ் வந்து என்ன பண்றாரு? அந்த கடந்த காலத்தை தேவன் என்ன பண்றாரு? எப்படி தன்னுடைய வார்த்தையினால இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்ற காரியத்தின் நூலாக எப்படி சிருஷ்டித்தார் என்ற காரியத்தை என்ன பண்றாரு? மோசஸ் வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? ஆதியாகமத்தில் எழுதுறாரு. ஆதியில சொல்லுங்க. இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இல்லீங்களா? இப்பெல்லாம் எப்படி எழுத முடியும்? அப்ப தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு தரிசனத்தின் மூலமாக கடந்த காலத்தை காண்பித்து அவர் எழுதினார். யாரு? மோசஸ். அப்போ தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவன் கடந்த காலத்தை பார்க்க முடியும், பிளஸ் நம்ம காலத்தையும் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ப்ராஃபிட் சொன்ன கோர்ஸ் தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த காரியங்களை பார்க்கும்போது சோரே மோசஸ் வந்து விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த பிறகு என்ன வரும்? தைரியம் வருமா? தைரியம் வந்த பிறகு ஞானம் வரும். ஞானமா செயல்படுவோம். ஞானம் வந்த பிறகு இச்செடுக்க வந்த பிறகு பொறுமை வரும். பொறுமை வந்த பிறகு சோரே தேவபக்தி வரும். தேவபக்தி வந்த உடனே சகோதர ஸ்நேகம் வரும். அதனாலதான் அந்த சகோதர ஸ்நேகம் வந்துச்சு யாருக்கு? மோசஸ் சகோதர ஸ்நேகம் வந்துச்சு. அதனால தான் என்ன பண்ற? தன் சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்றார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? அப்ப அந்த சகோதர ஸ்நேகமானது மோசஸ்க்குள்ள வந்துச்சு. அதனாலதான் தன்னுடைய சகோதரருக்காக தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றாரு? தியாகம் செஞ்சு, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், எந்த நோக்கத்திற்காக என்னுடைய பிறப்பானது இந்த உலகத்துக்கு வந்திருக்குதுன்ற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்றாரு? தியாகம் செய்யறாரு. அப்ப தியாகம் செய்து சும்மாலாம் தியாகம் செய்ய முடியாது. அப்ப தியாகத்துக்கு பின்பாக
ஒரு மகத்தான ஒரு அஸ்திபாரமானது இருக்குது. அந்த அஸ்திபாரமானது என்ன தெரியுமா? அதுதான் வெளிப்பாடு. அப்போ மோசஸ் பெற போற அந்த மோசஸ் வந்து அந்த பெற போற அந்த ஒரு நித்தியத்தின் பாக்கியத்தை வந்து தேவன் என்ன பண்ணிட்டார்? அவனுக்கு வெளிப்படுத்திட்டார். அதனாலதான் விசுவாசிக்கிறார். அதனாலதான் இந்த விசுவாசத்தின் பட்டியலை வந்து பார்க்கும்போது சொல்லியே என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாச பட்டியல் இது. இந்த விசுவாச பட்டியலை பார்க்கும்போது எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. விசுவாசத்துல தான் எல்லாமே வசனங்கள் தொடங்குது. ஏன்னா விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் வருது எப்படி தெரியுமா? வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துல தான் வருது. அப்ப வெளிப்படுத்தப்பட்ட காரியம் எல்லாமே விசுவாசம் வராது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு தேவன் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதனாலதான் அவர் விசுவாசிக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க பாருங்க சகோதரரே, இங்க பாருங்க நான் சொல்றது காரியங்களை பாருங்க. இங்க லோத் இருக்கிறார். யார் காலத்துல? ஆபிரகாம் காலத்துல. யாரு? லோத் இருக்கிறார். பிளஸ் நெக்ஸ்ட் யார் இருக்காரு? லோத்தும் ஆபிரகாம் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க? பயணிக்கிறாங்க கர்த்தருடைய. சொல்லுங்க. ஆனா அழைப்பு கொடுத்தது ஆபிரகாம் தான், தேவன் கொடுத்தது. ஆனா அவனோட கூட சொல்லுங்க லோத்தும் வராரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் அவங்க 2 பேரும் என்ன டிராவல் பண்றாங்க. அதன் பிறகு ஒரு பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பிரியுறாங்க. பாருங்க. அப்ப பிரியும் போது ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு எந்த பக்கம் போறிய போப்பா, நீ எப்படி இந்த பக்கம் போனா நான் என்ன பண்றேன், நீ மேற்கு பக்கம் போனா நம்ம கிழக்கு பக்கம் போறேன், நீ சொல்லுங்க கிழக்கு பக்கம் போனா மேற்கு பக்கம் போறன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? ஆபிரகாம் சொல்றாரு. அதன் பிறகு சொல்றேன் லோத் பாருங்க, ஆபிரகாம் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமரோமையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போகும் ஒளி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அவ பாருங்க, 2 பேருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்த பிறகு 2 பேரும் என்ன பண்றாங்க? பிரியுறாங்க. அப்ப பிரியும் போது லோத்து என்ன பண்றாரு? சொல்லுங்க. ஏன்னா பாருங்க வார்த்தை சொல்லுது பாருங்க. லோத்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமரோமையும் அழிக்கும் முன்னே, அப்ப சோதோம் குமரோமையும் அழிக்கிறதுக்கு முன்பாக அந்த தேசம் எப்படி இருக்குது? சொல்லுங்க. ஏதேனே போல இருக்குதான். இங்க பாரு வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் சோதோமையும் குமரோமையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போகும் ஒளி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அப்போ கர்த்தருடைய தோட்டம் இருந்தது ஏதேன். அப்ப ஏதேனே போல இருந்தது அந்த அந்த சோவருக்கு போற வழி. விசுவாசிக்கிறீங்களா? அது சோதம் குமர பட்டணத்துக்கு அருகில் இருக்கிற பூமி. அது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த காரியங்களை பார்க்கும்போது சொல்லியே அப்பேற்பட்ட பார்வையோட லோத்து பார்த்து என்ன பண்றாரு? அத வந்து அவர் என்ன பண்றாரு? செலக்ஷன் பண்றாரு. நான் சொல்றது புரியுதா? அத வந்து என்ன பண்றாரு அவரு? அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு? ஆபிரகாம் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி லோத்து சொல்லும்போது லோத்து என்ன பண்றாரு? அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி பார்த்து அந்த பச்சையான தேசத்தை பார்த்து விசுவாசிக்கிறீங்களா? அந்த நீர் வளங்களை பார்த்து என்ன பண்றாரு? சொல்லுங்க. என்ன பண்றாரு? அந்த தேசத்தை தெரிந்து கொள்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோரேஸ்வரியே, சோதமில் உள்ள செழிப்பை லோத்து கண்டான். அங்கு நிறைய செல்வம் உண்டு என்று அவர் அறிந்து ஆபிரகாமின் உடன் பிறந்த மகனுமாகிய இப்ரேயனாகிய அவன் செல்வந்தனும் மேதியுமாக வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டு சோதோமை தெரிந்து கொண்டான். யாரு? லோத்து. அப்படியே பாருங்க, லோத்தனுடைய அறிவு செல்வ செழிப்பை காண அவனை வழிநடத்தியது. லோத்தனுடைய ஞானம் பகட்டினால் வரும் நிறைவை காண அவனை ஏவியது. ஆனால் அது அவனுடைய விசுவாசத்தை மிகவும் சீர்குலைய செய்தது. இப்ப லோத்து கூட என்னச்சு? கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா ஆபிரகாம் கூட இருந்தார் இல்லைங்களா? ஆபிரகாம் யாரை ஆபிரகாம் வந்து எந்த தேவனை தொழுது கொண்டாரோ
அந்த தொழுது கொள்ளும் போது அந்த காரியங்கள் எல்லாமே யார் பார்த்திருக்கலாம்? லோத்து பார்த்திருக்கலாம், கண்டிப்பா பார்த்திருக்கலாம் இல்லைங்களா? அப்ப லோத்து கூட கண்டிப்பா அப்ரகாம் கூட வரும்போது அப்ரகாம் எந்த தேவனை விசுவாசித்தானோ அவனும் தேவனை விசுவாசிருக்கலாம். சொல்றது புரியுதா? அப்ரகாம் எந்த தேவனை விசுவாசித்தானோ அதே தேவனை லோத்து கூட விசுவாசித்திருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கும் போது நான் சொல்றது எல்லாம் கவனமா கேளுங்க. அவனுக்கு கூட கொஞ்சம் விசுவாசம் இருந்திருக்கும். யாருக்கு? லோத்துக்கு. பாருங்க, ப்ராஃபட் சொல்றாருங்க, லோத்தனுடைய அறிவு செல்வ செழிப்பை காண அவனை வழிநடத்தியது, லோத்தனுடைய ஞானம் பகட்டினால் வரும் நிறைவை காண அவனை ஏவியது. எத? விசுவாசி. பகட்டினால் வரும் அந்த நிறைவை காணும்படி அவனுடைய இருதயத்தை ஏவியதான். எது? அவனுடைய பார்வை. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் அது அவனுடைய விசுவாசத்தை மிகவும் சீர்குலைய செய்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது இல்லீங்களா? அப்ப அவங்க செலக்ஷன் பண்ண அந்த காரியமானது அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணிடுச்சு? விட்டு விலகும்படி ஆயிடுச்சு. இல்ல, அவனுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும்படி செஞ்சிடுச்சு. மறுபடியும் விசுவாசிக்காதபடி செஞ்சிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரிதான் இன்றைக்கு ஜனங்களுடைய காரியங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணாங்க? மோசஸை போல, ஆபிரகாமை போல அந்த உலகத்தின் காரியங்களையும் அந்த உலகத்தின் நம்பிக்கையையும் அந்த உலகத்தின் அந்த ஒரு பெருமைகளை விட்டு அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக வரும்போது, தங்களுடைய வாழ்க்கையில தியாகம் செஞ்சு வரும்போது என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பெற முடியும்? சொல்லுங்க. பரலோகத்துக்குரிய அந்த நித்திய ஜீவனை பெற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணல? லோத் என்ன பண்ணல? தியாகம் செய்யல. தியாகம் செய்யாம தன்னுடைய தன் கண்கள் போகிற சொல்லுங்க அந்த கண்கள் போற அந்த ஒரு பார்வை முடியாம போயிட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இங்க ப்ராஃபட் சொல்றாரு, அந்த விதமான வாழ்க்கை அக்னி அழிக்க போகின்றது என்பதை அவன் காணவில்லை. ஏன்? நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது? சோதோமையும் கொமோரையும் என்ன பண்ண போகுது? தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது வரப்போகுதுன்ற ஒரு காரியத்தை அவன் மறந்துட்டான். யாரு? ஏன்னா அவன் தீர்க்கதரிசி இல்ல, அவன் சாதாரணமான ஒரு நபர் தான், அவன் பிலீவர் தான். ஆனா அவன் என்ன பண்ணல? அவனுக்கு தேவன் ரிவீல் பண்ணல, வெளிப்படுத்தல. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா சொல்றாங்க, மோசஸ் வெளிப்படுத்தார். ஏன்னா மோசஸ் ஒரு ப்ராஃபெட், யாத்திரையின் தூதன். அப்ப அந்த யாத்திரையின் தூதன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? நடக்க போற காரியங்களை முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாரு? சொல்றது புரியுதா? முன்கூட்டியே வெளிப்படுத்திட்டாரு. ஏன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது எகிப்தின் மேல் இருக்குதுன்ற மாதிரி அவர் வெளிப்படுத்தார். அதனால என்ன பண்ணல? அவரு அந்த சிங்காசனத்தை அவர் செலக்ஷன் பண்ணல. அதனால என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே பாக்கியம் என்று எண்ணினான்ற மாதிரி வசனம் சொல்லுங்க. ஒரு பெரிய ஸ்தாபனத்தை பாருங்க, அந்த விதமான வாழ்க்கை அக்னி அழிக்க போகின்றது என்பதை அவன் காணவில்லை. யாரு? லோத்து காணல. நெக்ஸ்ட் சோதோம் கொமோரா என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றுள்ள ஜனங்களும் அதே நிலையில் உள்ளனர். ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் அங்கத்தினராக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை பார்க்கின்றனர். என்ன பண்றாங்க? பெரிய பெரிய சபைகள்ல நான் ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா போதும். ஏன்னா அந்த பெரிய சர்ச்ல நான் ஒரு விசுவாசியா இருந்தா எனக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சபையில இருக்கிற எல்லா ஆட்களும் வருவாங்கன்ற மாதிரி விசுவாசிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊர்ல பாத்தீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்தாபனத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டுக்கு பிரேயர் பண்றதுக்கு எப்படி வரணும்? ஒரு ஃபாஸ்டர் இல்ல ஒரு ஃபாஸ்ட் அம்மா, ரெண்டு பேருமே சேர்ந்து வரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா எவ்வளவு பேர் வராங்க? 20 பேர் 30 பேர் வராங்க. எதுக்காக? நாங்க பெரிய ஒரு கூட்டமா இருக்கணும்ன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லியே நம்ம கூட என்ன இருந்தா போதும்? தேவன் இருந்தா போதும். நகரத்தில் உள்ள ஜனங்களோடு ஒரு சமூக அந்தஸ்தை கொண்டவர்களாக இருக்கும் வாய்ப்பை அவர்கள் பார்க்கின்றனர். என்ன பண்றாங்க? இப்போ ஸ்தாபனங்கள்ல பாருங்க, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற ஆட்கள் தான் வருவாங்க. ஸ்தாபனத்துல பெரிய பதவிகள் இருக்கிற ஆட்கள் தான் வருவாங்க அந்த சபைகளுக்கு. ஆனா அவங்களோட கூட தொடர்பு கொள்ளுன்ற மாதிரி பாக்குறாங்களா? யாரு? இந்த லோத்தை போல இருக்கிற ஆட்கள். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க. ஆனால் அவர்கள் அதனால் தங்களுடைய விசுவாசம் சீர்குலைந்து போயிருப்பதை அவர்கள் காண தவறுகின்றனர். என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இப்போ சீர்குலைந்து போயிடுச்சு. விசுவாசிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்றாரு? லோத்தனுடைய குடும்பமானது மாட்டிக்கொண்டது. எங்க? உலகத்துல மாட்டிக்கொண்டாங்க. ஏன்னா தேவனுடைய அழைப்பானது வந்துச்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? 2 தூதர்கள் போய் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? விட்டு போக மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, இன்றைய போதகர்கள் தங்கள் சபைகளை அங்கத்தினர்களை மாத்திரம் சேர்க்கும் ஒரு நவீன விடுதியாக்க விரும்புகிறார்.
ஸ்தாபனங்கள் இணங்கி போவதன் மூலமாக பேராயராகவோ அல்லது மேல் கண்காணியாகவோ ஆக வாய்ப்புண்டு என்று அவர்கள் கருதுகின்றனர். தேவனுடைய வல்லமை என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது ஜனங்களுக்குள் வாசம் செய்து வேத வாக்கியங்களை தெளிவாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் நிரூபிக்கப்பட்டு அதனால் முன்பாக வைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அதை நிராகரிக்கின்றனர். இது எங்க சொல்றது தெரியுமா? இந்த செய்தி வந்து ப்ராஃபெட் வந்து அமெரிக்க தேசத்துல வந்து இந்த செய்தி வந்து கொடுக்குறாரு. முறையீடுகள் என்னென்ன செய்தி கொடுக்குறாரு. அப்போ அங்க வந்து ப்ராஃபெட் மூலமாக வந்து மனுஷகுமாரிய ஊழியமானது வெளிப்படும் போது ஜனங்க என்ன பண்றாங்களா சொல்லுங்க? மனுஷகுமாரிய ஊழியமானது அங்க வெளிப்படும் போது அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை அடையாளம் கண்டு கொள்ளாம நிராகரிக்கிறாங்களா? யார? ப்ராஃபெட். இப்ப ப்ராஃபெட்டுக்குள்ள தேவன் வந்து என்ன பண்றாரு? இப்போ திரையை மறைத்து கொண்டாங்க தன்னுடைய மெசியாவுடைய அடையாளத்தை வந்து காண்பிக்கும் போது என்ன பண்றாங்க அவங்க? சொல்லுங்க, என்ன பண்றாரு? என்ன பண்றாங்க அமெரிக்க பிரஜைகள்? சொல்லுங்க, வெறுக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லியே வெறுத்து நிராகரிக்கிறாங்க. யாரை போல? லோத்தை போல. ஏன்னா லோத்து வந்து எங்க இருக்கிறா? இப்போ சோதம் குமர பட்டத்தில் இருக்கிறான். ஆனா அபிரகாம் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எஸ், அப்படி இல்லங்க, மமரே சமபூமியில இருக்கிறாரு. கானான் பூமியில வந்து மமரே சமபூமியில வந்து ஒரு உஷ்ணமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறார் அவர். ஆனா சோனேஸ்வரியே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்ப அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மெசேஜ் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறீங்களா? இந்த கடைசி கால செய்தி விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது உஷ்ணம் எதுக்கு குறியுது? உஷ்ணம் கஷ்டத்தையும் சொல்லுங்க வேதனைகளையும் இன்னும் அநேகமான காரியங்களை குறிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அங்கதான் தேவன் என்ன பண்றாரு? சந்திப்பார். ஆனா சோதோம்ல வந்து சந்திக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த உஷ்ணமான அந்த இடத்துலதான் தேவன் வந்து சந்திப்பார். அங்கதான் அபிரகாம் சாரா வந்து இருக்கும்போது அங்க மமரே சமபூமியில தேவன் என்ன பண்ற தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அவர் வந்து அவங்களோட என்ன பண்றாரு? பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அங்க பிராமிஸ் கொடுக்கிறாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு பிராமிஸ் கொடுக்கிறாரு. என்ன பிராமிஸ்? வாக்குத்தத்த குமாரனை வந்து பெற்றெடுக்கும்படி. அப்ப வாக்குத்தத்த குமாரனை பெற்றெடுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? சரீரங்கள்லாம் என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகணும், மறுரூபம் அடையணும். அப்ப மறுரூபம் அடையாம வாக்குத்தத்த குமாரனை ஈசாக்க பெற்றெடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த காலத்துல சோரேஸ்வரியே நம் தேவன் என்ன பண்ணிருக்காரு? இப்போ மனுஷகுமாரனாக நம்முடைய ப்ராஃபெட் மூலமாக நமக்கு என்ன பண்ணிருக்காரு? நம்மோட இந்த மமரே சமபூமியில் இருக்கிற நம்மோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மோட கூட என்ன பண்றாரு? இப்போ என்ன பேசுறாரு? இப்போ அவரு இந்த வாக்குத்தத்த குமாரனை வந்து பெற்றெடுக்கும்படி சோரேஸ்வரியே அந்த வாக்குத்தத்த குமாரனை வந்து பெற்றெடுக்கணும்னா உங்களோட சரீரம் என்ன ஆகணும்? மறுரூபப்படணும், சேஞ்ச் ஆகணும். அவங்க வாலிபர்களை போல மாறணும். அப்ப வாலிபர்களை போல மாறலனா உங்களுடைய வாக்குத்தத்த குமாரனை என்ன பண்ண முடியாது? பெற்றெடுக்க முடியாது. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அவர் 100 வயசு, நமக்கு 90 வயசு. எப்படி பெற்றெடுக்க முடியும்? முடியாது. அப்போ வந்து அவருடைய சரீரங்கள் மறுரூபம் அடையணும். அப்ப மறுரூபம் அடைகிற அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால தேவன் என்ன பண்றாரு? அவங்கள நிரப்புறாரு. அதே போல இந்த காலத்துல சோரேஸ்வரியே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் 63 இறங்கி வந்து சோரேஸ்வரியே பலமுள்ள தூதராக வந்து இப்போ மேன் ஹalleluya அதே ஊழியத்தை மறுபடியுமாக அந்த 5-fold மினிஸ்ட்ரி மூலமாக மேன் விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? போதகர், சுவிசேஷகன், சொல்லுங்க அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மேய்ப்பன், இந்த 5 ஊழியங்கள் மூலமாக மறுபடியும் மனுஷகுமாரிய ஊழியத்தை வந்து நம்மோட கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? மமரே சமபூமியில வந்து அந்த சூடான உஷ்ணமான இடத்துல வந்து இருக்கிறோம் சோனேஸ்வரியே. அந்த இடத்துல இருக்கும்போது சோனேஸ்வரியே தேவன் நம்மளை சந்திக்கிறார். நம்ம எங்க இல்ல நம்ம அப்படி சோதம் குமரல லோத்து வந்து எப்படி லோத்து வந்து செழிப்பான காரியத்தை வந்து பார்த்து போனானோ அந்த மாதிரி நம்ம பார்த்து போயிருக்கலாம். உலகத்துக்கு போயிட்டோம் நம்மள என்ன பண்ணிருக்கலாம்? லோத்தை போல நம்மளும் வந்து போயிட்டு இந்த உலகத்துல வந்து சம்பாதிச்சு இப்ப அநேகமான வழிகள் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியோ சம்பாதிச்சு என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, இந்த உலகத்துல வந்து ஐஸ்வர்யத்தை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லுங்க ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஆனா ஏன் நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தை இல்லைன்னா நம்ம யார்? நமக்குள்ள தேவனுடைய வித்தானது இருக்கு. எப்படி சோரியே மோசஸ் கூட இருந்த வித்தானது அது பகட்டையும் பிளஸ் உலகத்தின் நம்பிக்கத்தை விருத்ததோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற வித்தானது என்ன பண்ணுது? சொல்லுங்க, என்ன பண்ணுது? வெறுக்குது. ஏன்னா சோரியே அது தேவனுடைய இயற்கையான குணம். அது தேவனுடைய இயற்கையான குணமானது இந்த உலகத்தை எப்பொழுது என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது, விரும்பாது. அதனால்தான் மோசே என்ன பண்றாரு? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை விருத்து கிறிஸ்துவின், சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அவன் பாக்கியம் என்று தெரிந்து கொண்டான்.
விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம வந்து நிந்திக்கப்படுறோம். நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம்? மோசேசை போல நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு என்ன பண்றோம்? நம்ம வந்து தேவனுடைய காரியங்களை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்றோம்? ஆபிரகாமை போல என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த உஷ்ணமான பூமியில இருந்து சொரியே நம்ம வந்து வாக்குத்தத்த குமாரனை பெற்றெடுக்கும்படி நம்ம வந்து இந்த உஷ்ணமான இடத்துல இருக்கிறோம். நம்ம லோத்தை போல இல்ல. லோத்து என்ன பண்றாரு இப்போ? லோத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு இப்போ? சொல்லுங்க. லோத்து வந்து அக்னினால சுட்டிருக்க போற காரியத்தை பாக்குறாரு. உபத்திரத்தை பாக்குறாரு. அது உபத்திர காலத்துக்கு அடையாளமா இருக்குது. மனவாட்டி போன பிறகுதான் என்ன பண்ணும்? உபத்திர காலத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ப அபிரகாம் வந்து பாருங்க, சொரியே அவர் வந்து பிரைடுக்கு அடையாளமா இருக்கிறாரு, மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறாரு. அபிரகாம் சாரா. அபிரகாம் வந்து தீர்க்கதரிசி, ப்ராஃபிட் அடையாளமா இருக்கிறாரு. சாரா வந்து யாருக்கு அடையாளமா இருக்கிறா? மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவங்க ஏன் அப்படி தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? ஏன் தியாகம் செஞ்சாங்க? ஏன்னா இங்க வார்த்தை சொல்லிட்டீங்களா? பாருங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யாரு? அபிரகாம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதனாலதான் என்ன பண்றாரு அவரு? அந்த கானான் பூமிக்கு வந்த பிறகு கூட அவர் வந்து யாக்கோபோடும், சொல்லுங்க, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இன்னும் அவங்க என்ன பண்றாருங்க? அபிரகாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றாரு சொல்லுங்க? எஸ், கூடாரங்கள்ல வாசிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தை பார்க்கல. இந்த உலகமான என்னது? இது அழிஞ்சு போற ஒரு உலகம். ஆனா அழியாம இருக்கிற உலகத்தை பார்த்தாரு யாரு? ஆபிரகாம் பார்த்தார். அதனாலதான் சொரிய அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாரு. அதே மாதிரிதான் மோசஸ் என்ன பண்றாரு? அந்த சகோதர ஸ்நேகானது தன்னுடைய இருதயத்துல வந்துச்சு. அந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியானது தன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அதனாலதான் என்ன பண்றாரு? தன் சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க? தியாகம் செய்யறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா லோத்தை போல இல்ல. லோத்து பாருங்க, லோத்து எப்பேற்பட்ட ஒரு காலத்துல மாட்டிக்கொண்ட பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க, இப்பொழுது மோசே அதற்கு இங்க பாருங்க, நீங்கள் பெற்றுள்ள சிறு விசுவாசத்தை அது கெடுத்து விடுகின்றது. எது? அந்த உலகம். எஸ், பகட்டான காரியங்கள், டம்பிகமான காரியங்கள். லோத்து சோதோமின் பகட்டை கண்டான். யார் பார்த்தது? லோத்து எதை பார்த்தானா? உலகத்தின் காரியத்தை பார்த்தான் அவன். இங்க பாருங்க, லோத்து சோதோமின் பகட்டை கண்டான். ஆனால் அந்த பகட்டை அழிக்கும் போது அக்னியை காண்பதற்கு அவரிடம் போதிய விசுவாசம் இல்லாமல் இருந்தது. இப்போ லோத்து வந்து அந்த சோதோமின் பகட்டை கண்டாம, அந்த 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 என்னது பிளெஸிங்கான காரியத்தை வந்து பார்த்தாம, செழிப்பான காரியத்தை பார்த்தாம. ஆனா நெக்ஸ்ட்ல அக போகுது. இங்க பாருங்க, அந்த பகட்டை அழிக்க போகும் அக்னியை காண்பதற்கு அவரிடம் போதிய விசுவாசம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த பகட்டை வந்து ஒரு நாள் தேவன் என்ன பண்றாரு? அக்னியால் அழிக்க போறாரு. ஏழாவது இக்காலத்தின் ஊடாக என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. அழிக்க போகும்போது சொரியே சொல்லுது, புரியுதா? அப்ப அந்த அழிக்க போற காரியத்தை வந்து அவன் விசுவாசமானது என்ன பண்ண முடியல, கிரகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா விசுவாசமானது என்ன ஆயிடுச்சுங்க? சீர்குலைந்து போயிடுச்சு. அவனுடைய விசுவாசமானது சீர்குலைந்து போயிடுச்சு. அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனா அது என்னாச்சு? அவனுக்கு சீர்குலைந்து போயிடுச்சு. பாருங்க, காண்பதற்கு அவருடைய போதிய விசுவாசம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கும் நமக்கு போதிய விசுவாசம் இருக்கின்றதா என்று நாம் வியாபிக்கிறோம். அந்த மாதிரி விசுவாசம் இருக்குதான்றத நம்ம பார்க்கணும். யாருடைய விசுவாசம்? லோத்துடைய விசுவாசம் இல்ல. அந்த அக்னியானது வரப்போகுது இல்லீங்களா? அதை கிரகித்துக் கொள்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குதா? உங்களுக்கு இருக்குதானே? சபையில் உள்ள மற்றவர்களை போன்று இருக்க விரும்பும் பெண்கள் மற்றவர்களை போன்று தாங்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் வர்ணம் தீட்டுக் கொண்டால் மிகவும் அழகாக காணப்படும் வாய்ப்புகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். தங்கள் மயிரை தத்தரித்துக் கொண்டால் ஒரு சினிமா நட்சத்திரத்தை போன்ற அல்லது மற்ற ஏதோ ஒன்றை போல இளமையான தோற்றத்தினுடைய ஒரு பெண்ணை போன்று காணப்பட விரும்புகின்றனர். அது ஆணிற்குரிய உடையை பெண் அணிவது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானதாகும். இப்படிதான் சபையில எப்படி பாருங்க, பார்க்கலாம். இப்போ சபைகளில் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? இப்போ என்னுடைய கம்பெனியில் பார்க்குறேன். நான் கம்பெனியில் பார்க்கும்போது சொல்லி இவங்க பெண்ணா ஆணும் தெரியாது. ஏன்னா அவங்க கட்டிங் அதே மாதிரி அடிச்சிருப்பாங்க. யார் மாதிரி? ஆண்களை படிச்சிருப்பாங்க. ஆண்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. கிட்ட போய் பாக்குற வரைக்கும் தெரியாது இவன் ஆனா இவன் பெண்ணான்ற மாதிரி. பெண்கள் இப்ப ஆண்களை பார்க்கும்போது ஆண்கள் பெண்களை போல தெரியுறாங்க. எப்படி இது? ஏன்னா சாரி இது சோதோமின் நாட்களா இருக்கு. சோதோமின் உலகம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது சோதோமுக்கு ஒப்பிடுறார் ப்ராஃபெட். விசுவாசிகளா, இந்த உலகம் என்பது சோதோமுக்கும் கொமோராவுக்கும் ஒப்பிடுறாரு. ஏன்னா ஏழாவது எக்காலமானது மேக்ஸ் விசுவாசிக்கிறீங்களா? அந்த அக்னியானது யாருக்கா காத்திருக்குது? வானத்துல அணுகுண்டுகளாக
உலகத்துக்காக. எஸ், உலகத்துக்கு காத்து கொண்டு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 7வது கோப கலசமானது உலகத்துக்கு காத்து கொண்டு இருக்குது. ஆனா அதன் மத்தியிலே மேன் ஹalleluya நாம் மமரே சமபூமியிலே மேன் மோசஸை போல மேன் ஆமென். ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கைகளை தியாகம் செஞ்சு மேன் ஏன் தியாகம் செய்றோம்? அந்த நித்தியமான வாழ்க்கை. எஸ், ஏன்னா அவங்க நித்தியமான காரியத்தை வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டார் தேவன். ஆமென். அவங்க பெற போற ஒரு காரியத்தை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்தாரு. ஆமென். அந்த வெளிப்படுத்தாம விசுவாசம் கிரியை செய்யாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவங்களை வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்தாம அவங்க என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காம தைரியம் வராம ஞானம் வராது. ஞானம் வராம இச்சையடக்கம் வராம தேவபக்தி வராம சகோதரஸ்தேகம். அப்ப சகோதரஸ்தேகம் வந்துச்சு யாருக்கு? மோசஸ். தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்றாரு? இப்போ தன்னுடைய சகோதரர்களுக்காக அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்றாரு? அந்த பார்வோன் சிங்காசனத்தை வெறுத்து என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ அவங்களோட கூட என்ன பண்றாரு? அவங்களோட சேர்ந்து கொள்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து கொண்டு என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்க. சேர்ந்து கொண்டு மேன் ஹalleluya அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு நாயகனாக, ஒரு மீட்பராக, ரட்சகராக என்ன பண்றாரு? அவங்களை வழிநடத்துறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya ஹalleluya. இங்க பாருங்க, லோத்து அதை செய்தான். ஆகவே அவன் விசுவாசத்தை, அவனுடன் கூட இருந்தவர்களின் விசுவாசத்தையும் குலைத்தன. ஏன்னா அவனோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய விசுவாசத்தை என்ன பண்ணிடுச்சு? அந்த டம்பிங்கமான காரியங்களும் அந்த சோதமின் காரியங்களும் என்ன பண்ணிடுச்சு? சொல்லுங்க, என்ன பண்ணிடுச்சு? அது குலைத்து போட்டுச்சு. விசுவாசி அதன் விளைவால் இனிமேல் நிகழவிருப்பதை அவர்களால் காண முடியவில்லை. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? உலகத்துல இருக்கிறாங்க, டினாமினேஷன்ல இருக்கிறாங்க. அவங்க உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம வந்து மமரே சமபூமி இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க. ஆனால் அவன் பெரிய தகப்பனாகிய ஆபிரகாம் உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசத்தை கொண்டவனாக இருந்தான். எப்படி உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம்? எப்படி அவன் உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசத்தை கொண்டவனாக இருந்தான்? எப்படி கொண்டவனாக இருந்தான்? இப்பதான் படிச்சோம் இல்லையா சகோதரியே? எபிரேயர் 11 படிச்சோம். ஏன்னா அவனுக்கு தேவன் அவனுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறதால தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? தேவன் எல்லாத்தையுமே சகலத்தை இல்ல சகோதரியே குறிப்பிட்ட காரியங்களை வந்து அவங்க பெற போற காரியத்தை வந்து வெளிப்படுத்திடுறாரு. ஏன்னா அவங்க கடந்த காலத்தை பார்க்க முடியும். சொல்லுங்க, நிகழ்காலத்தையும் பார்க்க முடியும். வர ஃபியூச்சரை பார்க்க முடியும், கடந்த காலத்தை பார்க்க முடியும். அப்ப கடந்த காலத்தை இந்த காலத்துல நடக்க போற காரியத்தையும் கூட என்ன பண்ண முடியும்? தேவன் அவங்களுக்கு காட்ட முடியும். யோவானுக்கு எப்படி வந்து 1வது நூற்றாண்டுல வந்து அவருக்கு வந்து இந்த காலம் நடக்க போற 20வது நூற்றாண்டுல நடக்க போற காரியத்தை என்ன பண்றாரு? முன்கூட்டி எல்லாத்தையும் காட்டுற வெளிப்படுத்துற விசேஷம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தேவன் சோரேஸ்வரியே தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க சோரேஸ்வரி, தீர்க்கதரிசிகளுக்கு என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க, என்ன காட்ட முடியும்னா அந்த மாதிரி காரியங்களை காட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவங்க ஆபிரகாம் வந்து அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்யறார். அதனாலதான் மோசஸ் வந்து அப்பேற்பட்ட தியாகத்தை செய்யறார். விசுவாசிக்க. ஆனா இவங்க என்ன பண்ண முடியல? லோத்துக்கு தியாகம் செய்யறதுக்கு அவங்க விசுவாசமே இல்லையே. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாங்க? அந்த சோதோமை வந்து அவன் செலக்ஷன் பண்ணிட்டு அந்த செழிப்பை பார்த்து அவன் போகும்போது அந்த இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அவன் பகட்டை நோக்கவில்லை. யாரு? ஆபிரகாம் பகட்டை நோக்கவில்லை. அவன் வனாந்திரத்திலும் கட்டாந்தரிலும் தன் ஜீவனுக்கென்று கடினமான உழைக்க வேண்டிய நிலைமை இருந்த போதிலும் அவன் பகட்டுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. அது கடினமானதும் வறண்ட நிலமாயிருந்த போதிலும் சாரால் அந்த வனாந்திரத்திலே தான் வாழ்ந்தார். ஆனால் அவர்கள் ஆடம்பரத்தையோ அல்லது புகழ் வாய்ந்தவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளையோ அவர்கள் பார்க்கவில்லை. சாரால் உலகிலே தலை சிறந்த அழகி என்று வேதம் கூறுகின்றது. மற்றெல்லா பெண்களை விட அவள் அழகில் சிறந்த விளங்கினாள். அவள் கணவனுடன் கூட வாழ்க்கை நடத்தி அவனுக்கு கீழ்ப்படிந்து வந்தாள். அவள் அவனை ஆண்டவன் என்று அழைத்தாள். நீங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தால் சாரால் குமார்த்திகளாக கருதப்படுவீர்கள் என்று புதிய ஏற்பாடு கூறுகின்றது. விசுவாசிக்கிறீர்களா? சாரா என்ன பண்றா? ஆபிரகாமுக்கு எல்லா விஷயத்திலையும் என்ன பண்றா? கீழ்ப்படிறா. அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அது ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம மனவாட்டி என்ன பண்றோம்? இப்ப அவர் ப்ராஃபிட் இல்லீங்களா? யார் ப்ராஃபிட்? ஆபிரகாம் ஒரு ப்ராஃபிட். ஒரு ப்ராஃபிட் வந்து என்ன பண்ற? எல்லா விஷயத்திலையும் என்ன பண்ணணும்? நம்ம
கீழ்ப்படிந்து நடக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவருக்குள்ளதான் தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுறார். அதே மாதிரி சோரேஸ்வரியே, நம்முடைய ப்ராஃபிட் சொன்ன எல்லா உபதேசங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளணும். அந்த மமர சபையில் இருக்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற வந்து அந்த மெயின் என்ன பண்ணுவோம்? அந்த மெயின் பொருளை வந்து நான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரான்ற நோக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மெசேஜை வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்பொழுது மோசே தான் கொண்டிருந்த மகத்தான விசுவாசத்தின் விளைவால் இவ்வுலகில் உள்ளவைகளை ஏற்க மறித்து நீதியானதை தெரிந்து கொண்டான். மோசே என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். மகத்தான அவங்க விசுவாசம் இருக்குது இல்லைங்களா? விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசமானது அங்க தேவன் வந்து என்ன பண்றாரு? அனைட் பண்றாரு. எங்க இல்ல சோரேஸ்வரியே, எங்க அனைட் பண்றாரு? அந்த முச்செடியில வந்து பேசுறாரு இல்லைங்களா? பேசும்போது அங்க அபிஷேகிக்கிற மோசஸுடைய இருதயத்தில் இருக்கிற வித்தை வந்து தேவன் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் அந்த விசுவாசம் கிரிக்குள்ள வரும். இப்பொழுது மோசே தன் கொண்டிருந்த மகத்தான விசுவாசத்தின் விளைவால் இவ்வுலகில் அவைகளை ஏற்க மறித்து நீதியான தெரிந்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளுடன் துன்பம் அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டு அவர்களுடன் செல்ல விரும்பினான். ஏன்? அவன் கொண்டிருந்த விசுவாசமே. அவன் வாக்குத்தத்தத்தை கண்டான். எதை கண்டான்? அவன் ப்ராமிஸை கண்டான். முடிவு காலத்தை அவன் விசுவாச கண்களால் கண்டான். எந்த காலத்தை கண்டானா? இந்த காலத்தை கண்டான். முடிவின் காலத்தை பாருங்க. முடிவின் காலத்தை அவன் விசுவாச கண்களால் கண்டான். அப்ப அவன் ப்ராஃபிட் இல்லீங்களா? ப்ராஃபிட்டா இருக்கிறதுனால தான் தேவன் என்ன பண்றாரு? 3:7 படி, ஆல்மோஸ்ட் 3:7 சொல்றீங்களா? எதை செஞ்சாலுமே என்ன பண்ணுவாரா? தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவாராம். அப்போ அவங்க வெளிப்படுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் தேவன் பூமியில செய்ய மாட்டாரு. அப்போ பூமி அந்த காலத்துல வந்து மோசேக்கு என்ன பண்றாரு? அவர் செய்ய போற எல்லா காரியங்களையும் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்தாம தேவன் எதுவுமே செய்ய மாட்டாரு. அப்ப வெளிப்படுத்தும் போது சொல்லி எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? மோசஸ் இந்த காலத்துல நடக்கிற காரியத்தை பாக்குறாரு. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதுல பாக்குறாரு. உபத்திர காலத்தை பாக்குறாரு. எப்படி தேவனுடைய அந்த கோபாக்னியானது இந்த பூமி மேல விழப்போகிற காரியத்தை பாக்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து மேன் ஹalleluya அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் செய்றார். எனக்கு இந்த உலகத்துடைய தம்பிகமான இந்த ஒரே செழிப்பான காரியங்கள் தேவையில்லை. நான் என்ன பண்றேன்? சொல்லுங்க கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று என்ன பண்றேன்? நான் ஜனங்களோட சேர்ந்து கொள்றேன். இந்த வாக்குத்தத்த குமாரர்களோடு சேர்ந்து கொள்றேன். நானு அப்ரகாமின் சந்ததியோட சேர்ந்து கொள்றேன். அப்ரகாமின் குமாரன் என்கிற காரியத்தை அழைக்கப்படுவதை நான் என்ன பண்றேன்? அதிக பாக்கியமே என்ன பண்றான்ற மாதிரி அவன் என்ன பண்றான்? மோசஸ் தெரிந்து கொள்றான். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி நம்ம சோரேஸ்வரியே நம்மளும் அதே மாதிரி தான். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வர? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. விசுவாசமானது, நம்முடைய விசுவாசமானது இன்னும் என்ன பண்ணுது? பெருகுது. ஓ, இவங்கெல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, இவங்கெல்லாம் எதை நோக்கி அவங்க காத்திருந்தாங்க, அவங்க இன்னும் பெறல. இன்னும் பெறல. அவங்க எதை விசுவாசாங்களோ அவங்க இன்னும் பெறல. ஏன் நம்ம போகாம அவங்க என்ன பண்ண முடியாது? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த குமாரன் அந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம போகும்போது தான் நம்ம வந்து பரிபூர்ணப்பட்டு வார்த்தையினால பரிபூர்ணப்பட்டு நம்ம போகும்போது தான் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அவங்களும் நம்மோட கூட என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நாளை என்ன நடக்கவிருக்கின்றது என்பதை அவன் அறிந்து அவன் விசுவாசத்தை அவிழ்த்து விட்டான். அவன் மாம்ச கண்கள் தான் ஒரு பார்வோன் என்பதை, ஒரு பார்வோனாக ஆகப் போகின்றோம் என்பதை அவனுக்கு காண்பித்த போதிலும் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. நாளை நடக்கவிருப்பதையே அவன் உற்று போக்கினான். நாளைக்கு வர்ற அந்த நித்தியத்தை தான் என்ன பண்றான்? உற்று நோக்கி பார்க்கறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சோரேஸ்வரியே, விசுவாசம் என்னது? விசுவாசம்ன்றது சாதாரணமா வராது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். வார்த்தை அப்படி சொல்லுது. அப்ப என்ன கேட்கறதுனால வரும்? சொல்லுங்க. விசுவாசம் வந்து சும்மா வராது. அப்ப விசுவாசம்ன்றது ஒரு கட்டடம் போல இருக்குது. அந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு என்ன தேவை? அஸ்திபாரம் என்ன? வெளிப்பாடுதான். அப்ப வெளிப்படுத்தப்பட்ட காரியமானது வெளிப்படாம நம்ம விசுவாசிக்க முடியாது. அப்ப விசுவாசிக்காம நம்ம தியாகம் செய்ய முடியாது. அதனாலதான் மோசே என்ன பண்றாரு? அவருக்கு அவர் பெற போற அந்த காரியமானது என்னாச்சு? ரிவீல் ஆயிடுச்சு. நமக்கு இந்த காலத்துல எப்படி 7th சீல் மூலமாக, இந்த 7 முத்திரைகள் மூலமாக, 7 இடிகள் மூலமாக, சொல்லுங்க, நமக்கு எப்படி நம்ம பெற போற காரியமானது ரிவீல் ஆயிடுச்சோ, ஓபன் ஆயிடுச்சோ, கர்த்தருடைய சிந்தையானது திறக்கப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்க? அதுதான் என்னது? 7th சீல்ஸ். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப திறக்கப்பட்டிருக்கிற அந்த செய்திகள் தான் என்ன பண்ணுது நமக்கு? சொல்லுங்க. நம்ம பெற போற எல்லா காரியத்தையுமே ப்ராஃபிட் பேசுதான் அந்த செய்திகள்ல இருக்குது.
ஆமென். அதை நம்ம படிக்கும் போது நம்ம இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து தியானிக்கும் போது நமக்கு என்ன போகுது? வெளிப்படும். அந்த வெளிப்படுத்தப்பட்ட பாகமானது நமக்கு தேவன் என்ன பண்றாரு? எஸ், வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்தும் போது நம்ம பெற போற காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்குதான்ற மாதிரி நம்ம உட்கார்ந்து இங்க தியானிக்கும் போது கிரகித்துக் கொள்ளும் போது சோனேஸ்வரியே விசுவாசமானது வரும் நமக்கு. அப்ப விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா தைரியம் வரும். அதனாலதான் மோசே எப்படி இருக்காரு? இப்போ தைரியமா இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அப்பேற்பட்ட பார்வோனி சிங்காசனத்துல உட்கார்ந்து ஒரு பகட்டான காரியத்தையோ ஒரு டம்பிகமான காரியத்தையும் அனுபவிச்சிருக்கலாம். யாரு? மோசே. நான் படிச்சீங்களா? ஏன்னா வந்து பெரிய ஒரு யாரு சொல்லுங்க, பெரிய ஒரு ராணுவ தலைவன் யாரு? மோசே. பாருங்க, அப்ப மோசஸ் வந்து எல்லாமே என்ன அனுபவிச்சிருக்கலாம். அவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கலாம்? அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நல்ல நல்ல பொண்களை வந்து அவன் அனுபவிச்சிருக்கலாம். உலக அழிகளோட வந்து என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திருக்கலாம். ஆனா சோனேஸ்வரியா எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அவரு ஏன் இருக்கிறாங்களா? சோனேஸ்வரியே அந்த எகிப்துக்காக நியாய தீர்ப்பானது காத்து கொண்டிருந்துச்சு. இது எகிப்துக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பானது காத்து கொண்டிருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ண எல்லாத்தையும் வெறுக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? ஏன் உலகத்திற்கு வெறுக்கிறோம்? இப்ப நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் நல்லா கார் வாங்குறாங்க, பில்டிங்ஸ் கட்டுறாங்க, பிளஸ் ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு ஏதோ ஒரு துறையில போயிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. சம்பாதி சோனேஸ்வரியே பணக்காரராகிறாங்க. பணக்கார சீக்கிரமா பணக்காரராகிறாங்க. நம்ம ஏன் அதெல்லாம் அந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆசை வருது. ஏன் நம்ம ஏன் ஆக முடிய மாட்டேங்கிற மாதிரி? ஏன் சோனேஸ்வரியே ஒரு நாள் என்ன ஆகும்? அது எல்லா ஒரு பூமியில எல்லா ஒரு சின்ன ஒரு காரியம் கூட மீதம் இருக்காம எல்லாமே அக்னிகளுக்கு என்னாக போகுது? அக்னினால அழிக்கப்பட போகுது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துற தேவன் நமக்கு இந்த தேவனுடைய சிந்தையானது. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீரமா இருக்கிறோம். சரீரமாகிய சபையா இருக்கிறோம். அப்ப நம்ம சரீரமா இருக்கிறோம். இந்த சரீரத்தை வந்து இயக்க வைக்கிறது யாரு? தலை. அதனாலதான் தலைக்கெல்லாம் இறங்கி வந்து தலைக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணிருக்காரு? இப்போ வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு. அது நம்ம கேட்கும்போது சோனேஸ்வரியே இந்த சரீரம் என்ன பண்ணுது? அந்த தலையினூடாக என்ன சொல்றாரோ தேவன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சரீரம் என்ன பண்ணும்? செயல்படும். அப்ப அங்க சொல்ற காரியத்துக்கு அங்க சொல்ற காரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செயல்படலினா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அந்த தலை சொல்ற அந்த தலை சொல்ல வருகிற காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டேங்க? கேட்க மாட்டேங்குது. பிளஸ் புரிய மாட்டேங்குது. புரியவங்க என்ன பண்றாங்க? கேக்குறாங்க. புரியறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கர்த்தர் சொல்ற மாதிரி தேவன் சொல்ற என்ன சொல்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைகளை வந்து அர்ப்பணித்து அந்த வார்த்தையின்படியே என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையின் சாயலை வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அதை வந்து பெற்றுக்கொள்ளாம கேட்கறன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அந்த பெற்றுக்கொள்ளாம இருக்கிற அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தாம இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க யாரா இருக்கிறாங்க? அவங்க சொல்லுங்க, யாரா இருக்கிறாங்க? அவங்க லோத்து. ஏன்னா அவங்க சும்மா தான் என்ன பண்றாங்க? சும்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்கறது மட்டும் கேட்கறாங்க சோனேஸ்வரி. ஆனா என்ன பண்ண மாட்டேங்குது? தன்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த வார்த்தையினுடைய சாயலை வந்து வெளிப்படாம இருக்குது. வெளிப்படாம இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோனேஸ்வரியை பாருங்க. இங்க இந்த ஆபிரகாமையும் மோசஸை பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள பரிசுத்தவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன தியாகம் செய்யறாங்க. அப்ப தியாகத்துக்கு பின்பாக என்ன இருக்குது? ஒரு அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்பதுதான் வெளிப்பாடு. அப்ப இந்த வெளிப்பாடு இல்லாம விசுவாசம் வராது. அப்ப விசுவாசிக்கிறோம்னா நமக்கு வெளிப்பாடு தேவை. அப்ப இந்த காலத்துல தேவன் எப்படி இருந்திருக்காரு? தலைக்கெல்லாம் இறங்கி வந்திருக்கிறாரு. அப்ப தலைக்குள்ள என்ன இருக்குது? அந்த சிந்தையை தான் இந்த காலத்துல அவர் 7 முத்திரைகள் மூலமாக வெளிப்படுத்திருக்கிறார். அந்த வெளிப்படுத்தப்பட்ட பாகத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த நமக்காக வைக்கப்பட்ட அந்த மினிஸ்டர் மூலமாக என்ன பண்றோம்? ஊழியக்காரன் மூலமாக நம்ம கேட்கிறோம். அந்த கேட்கப்பட்ட வார்த்தை நம்ம கேட்க நமக்குள்ள விசுவாசமானது வந்து நம்ம தைரியத்தை கொடுக்குது. அந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை நமக்குள்ள வெளிப்படுது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்? சோனேஸ்வரியே பரிசுத்தாவி விசுவாசிக்கிறீங்களா? எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அந்த மலையில சன்செட் மலையில வந்து எப்படி தேவன் வந்து அவளை எடுத்துக்கொண்டு அபிஷேகித்தாரோ அதே மாதிரி நம்மள அபிஷேகிக்கும் போது இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? தேவனை போல, தேவனுடைய சாயலை போல, தேவனுடைய குமாரனை போல இந்த உலகத்துல வாழ்ந்து இவன் தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய குமார்த்தி தான்ற மாதிரி நம்ம வாழ்க்கையான அநேக ஜனங்களுக்கு என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். யாரு? நம்முடைய யாத்திரை தூதர் மோசஸ். அவருடைய வாழ்க்கையில எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சொல்லுங்க எல்லா பரிசுத்தவான்கள் மூலமா இருக்கிற எல்லா குணங்களும் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது? அவர் மூலமா நிறைவேறுது. மோசஸுடைய காரியம் நிறைவேறுது. விசுவாசிக்கிறீங்களா? அபிரகாமுடைய சொல்லுங்க
அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு குணமானது என்ன ஆகுது? நிறைவேறுது. எல்லா குணங்களும் என்ன ஆகுது இந்த ப்ராஃபிட் மூலமா. ஏன்னா இது தான் கடைசி ப்ராஃபிட். ஆமென். இதான் கடைசி இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? பூமியில நியாயத்தீர்ப்பு. காலம் என்பது முடிய போகுது. ஆமென். இன்னும் காலம் சொல்ல படித்துக்கொள்ள சாரி அந்த வசனத்தை பிடிச்சி முடிக்கலாம். வெளிப்படுத்த விஷயம் 10ஆம் அதிகாரம் 'இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். என்ன இல்ல காலம் இல்ல, காலம் என்பது முடிவடைய போகுது. முடிவடைஞ்சு நித்தியமானது வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால சுரேஸ்வரியை நீங்க என்ன பண்ணும்? உங்களுடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்யணும். இதுக்காக தியாகம் செய்யணும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் காரியத்துல நீங்க விழுந்து போகாதபடிக்கு, செலுப்பை நோக்கி போகாதபடிக்கு மோசஸ் எப்படி தியாகம் செஞ்சாரோ, பிளஸ் ஆபிரகாம் எப்படி தியாகம் செஞ்சாரோ, மேன் ஹல்லேலூயா, இன்னும் பரிசுத்தவான்கள் தாவீது எப்படி தியாகம் செஞ்சாரோ, ஐமன் ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன செஞ்சார்? அவர்தான் மேன்மையான ஒரு தியாகம் செஞ்சார் நமக்காக. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? பவுல் பாருங்க, பவுல் அற்புதமான ஒரு தியாகம் செஞ்சார் இல்லீங்களா? அப்படி வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு நபர். அவர் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஒரு ஆசாரியன், ஒரு பரிசேயர். விசுவாசிக்கிறீங்களா? கமாலியத்துல படிச்ச ஒரு மேதாவி அவர். ஆனா அது எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குப்பையை போல என்ன பண்றாங்களா? தொடைச்சு போடுறாங்களா? யார? பவுல. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் வேதனைப்பட எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக அப்படி தியாகம் செய்யணும்? அவரு அந்த நித்திய ஜீவனை அவர் பெறப்போற பாக்கியம் என்பது அது அப்பேற்பட்ட மகத்தானது. அவர் பெறப்போறார் இல்லீங்களா? நித்தியத்துல அவர் தேவனோட கூட இருக்க போறார் இல்லீங்களா? அந்த ஒரு காரியம் என்பது அது வெளியேற பெற்ற காரியம். அதுக்கு என்ன பண்ண முடியாது? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? ஈடே கட்ட முடியாது. அதனாலதான் சோதே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து தியாகம் செய்யறாங்க. அப்ப இன்றைக்கும் நீங்க இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணும்? தியாகம் செய்யணும். தியாகம் செய்றீங்களா? தியாகம் செய்யும் போது சோரே நீங்க தியாகம் செய்யறதுக்கு சும்மா தியாகம் செய்ய முடியாது. தியாகம் செய்ய முடியுமா பிரதர்? சும்மா தியாகம் செய்ய முடியுமா? அதனால இவ பார்த்தோம், சும்மா தியாகம் செய்ய முடியாது. அந்த தியாகத்துக்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை வச்சுதான் யாரு? மோசஸ் என்ன பண்றாரு? தியாகம் செய்யறாரு. ஆபிரகாம் தியாகம் செய்யறாரு. விசுவாசி யாக்கோபு தியாகம் செய்யறாரு. யோசேப்பு தியாகம் செய்யறாரு. மோசஸ் தியாகம் செய்யறாரு. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த காலத்து பிரைடு நம்முடைய ப்ராஃபிட் என்ன பண்றாரு? தியாகம் செஞ்சாரு. ஏன்னா அவர் அமெரிக்கா ஒரு வாலிப பையன். அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாரு. தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் மூலமா தேவன் சவாரி செஞ்சார். இந்த உலகத்துக்கு 7 வாட்டி என்ன பண்றாரு? தேவனுடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி 7 தடவை தேவன் என்ன பண்றாருன்னா 7 வாட்டி இந்த உலகத்தை சுற்றி தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார் இவர் மூலமா. அதே போல நம்மளும் தியாகம் செய்யும் போது நம்ம மூலமா தேவன் 2வது சவாரி செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சவாரி செய்யறது மாத்திரம் இல்லாம சோரேஸ்வரி நம்ம பெற போற பாக்கியம் இது. சொல்லுங்க, நித்திய ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனோ அவன் மரியாமலும் இருப்பான். ஒரு வார்த்தையை மாத்திரம் படிச்சு நம்ம முடிக்கலாம். சோரேஸ்வரி அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஒன்னியோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, யார் இருக்கிற வண்ணமாகவே? கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ சோரேஸ்வரியே, அந்த நித்தியத்துல அவருடைய குமார்களும் குமார்த்திகளும் அப்படியே இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த 1000 வருட சாட்சியில அவர் தாவீது குமாரனா ஆளுகை செய்யும் போது அவருடைய
குமாரர்களா குமார்த்திகளா இருப்போங்க. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு சொன்னே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல வந்து தியாகம் செய்யும் போது அநேக காரியங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்? இழந்து போறோம். தேவனுக்கு இழந்து போங்க. இந்த உலகத்துல வந்து இழந்து போகும்போது சொன்னே கண்டிப்பா நீங்க மறுமையில வந்து அதுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? மோசஸ் வந்து சிங்காசனத்துல அமர்ற ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாரு? இழந்து போனாரு. அதை தள்ளுறாரு, வேணான்றாரு, வெறுக்கிறாரு. ஆனா அங்க என்ன பண்ண போறாருங்க? அங்க பாருங்க, மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாரு? இறங்கி வர. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, மோசஸை பார்க்கும்போது மோசஸ் அற்புதமான ஒரு திவ்யதரிசி. ஏன் அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தெரியுமா? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மோசஸ் விசுவாசிக்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா தேவன் வந்து பரலோக காட்சியை காட்டுறாரு. யாருக்கு? பரலோகத்தின் பரலோகத்தின் ஆசரிப்புள்ளத்தை காட்டுறாரு. யாருக்கு? மோசஸ்க்கு. ஆதியாகமத்தை எழுத சொல்றாரு. அப்போ கடந்த காலத்தை காட்டுறாரு. இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மோசஸ்க்கு விசுவாசிக்கப்படி செஞ்சு அழியாம இருக்கிற இதெல்லாம் என்ன ஆயிடும்? அழிஞ்சு போகும். அழியாம இருக்கிற ஒரு நித்தியமானது இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இருக்குதுன்ற மாதிரி அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் அந்த எவிடன்ஸ் எல்லாமே அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்துச்சு. அப்ப சோரேஸ்வரி நம்மளுடைய ப்ராஃபிட் வாழ்க்கையில அப்படிதான். நம்மளுடைய ப்ராஃபிட் வாழ்க்கையை பார்க்கும்போது சோரேஸ்வரியே அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது, அவர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக தரிசனங்களை பார்க்கும்போது சோரேஸ்வரியே நமக்கு என்ன ஆகுது? நமக்கு விசுவாசத்தை வந்து ஊக்குவிக்குது. ஓ, இப்படியெல்லாம் ராஜ்யம் இருக்குதா? அவர் என்ன பண்றாரு? 60 போறாங்க இல்லைங்களா? 60 போகும்போது என்ன பண்றாங்க? ஓ, என்னுடைய அருமையான சகோதரனே வாங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்க? அவரை வெல்கம் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு? ஹோப்பை பாக்குறாரு, சாரோனை பாக்குறாரு, இன்னும் அநேக சகோதரிகளை பாக்குறாரு, சகோதரர்களை பாக்குறாரு. மேன், விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது சொல்லி என்ன பண்ணுதுடா? ஓ, நம்ம பெற போற காரியமானது அற்புதமானது. ஏன்னா அங்க உணர்ச்சிகள் இல்லையா? எது? அவங்க என்ன இல்ல, அங்க உணர்ச்சிகள் இல்ல. இப்ப இங்க நம்ம இந்த பிசிக்கலா இருக்கிற பாடியில இருக்கிற உணர்ச்சிகள் வந்து அங்க என்ன இல்லங்க? உணர்ச்சிகள் இருக்காது. பிளஸ் இந்த மாதிரி அங்கங்கள் இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அது ஒரு வேற பாடி, அது தியாஃபனி பாடி. அப்ப அந்த தியாஃபனி பாடிக்காக சொல்லி இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும்? தியாகம் செய்யும். தியாகம் செய்ய கண்டிப்பாக நீங்க என்ன பண்ண போறீங்க? அற்புதமான ஒரு காரியத்தை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்களா? அது வெளியேற பெற்ற ஒரு பாக்கியம். அப்ப இந்த உலகத்தின் பகட்டையோ நம்பிக்கத்தை வெறுத்து என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் செழிப்பை விட்டு மேன் ஹல்லேலூயா ஜனங்கள் என்ன வேணா பண்ணி சம்பாதிச்சு பெரிய பெரிய பணக்காரங்களா என்ன ஆக போகுது ஒரு நாள்? ஆனா லோத்துக்கு பாருங்க, லோத்துக்கு என்ன பண்ண முடியல? லோத்து வந்து நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது வந்து கிரகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா சோதோம் கொமோராவானது அழிக்கப்பட போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது அதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை வந்து அவன் பார்க்க முடியல. ஆனா ஆபிரகாம் பார்த்தான், மோசஸ் பார்த்தான். பார்த்தனால மோசஸ் என்ன பண்றாரு? சிங்காசனத்துல அமராம வந்துடுறாரு. ஏன்னா மோசஸ் போல தான் அங்க என்ன பண்றாரு? மோசஸ் போல தான் என்ன பண்றாருங்க? அந்த எகிப்து தேசத்தை வந்து அழிக்கிறாரு. சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? அப்போ அந்த வர்ற நியாயத்தீர்ப்பை வந்து சோரேஸ்வரியே என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். முன்கூட்டியே அந்த தேவன் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலதான் மோசஸ் வந்து அந்த சிங்காசனத்தை வெறுத்து அவர் தேவனோட ஜனங்களோட கூட தன்னை ஒப்பிட்டுக் கொள்றார். இன்றைக்கு அவ்வளவுதான் சொல்லி நம்மள என்ன பண்ணலாம்? நம்மள வந்து அமரே போய் துஷ்டமான பூமியில அந்த கஷ்டத்தின் மத்தியில அந்த வேதனையின் மத்தியில விசுவாசிக்கிறீங்களா? அந்த உஷ்டமான அந்த இடத்துல வந்து நம்மளும் என்ன பண்ணலாம்? நம்மள வந்து தியாகம் செஞ்சு அங்க இருக்கும்போது தேவன் மனுஷகுமாரங்க வந்து என்ன பண்றாரு? நம்முடைய பாடி சேஞ்சிங் ஆகுற சொல்லுங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்த குமாரனை பெற்றெடுக்கும்படி அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சோரேஸ்வரி கண்களை மூடி ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படிக்கிட்டு வச்சு கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த பரலோக பிதாவே, இதோ இந்த மகத்தான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. அற்புதமான செய்திகளை இந்த நாளில் கர்த்தாவே மோசஸுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மோசஸ் எப்படி தியாகம் செஞ்சான், ஆபிரகாம் எப்படி தியாகம் செஞ்சார் என்ற காரியங்களை பார்க்கும்போது கர்த்தாவே அந்த தியாகத்துக்கு பின்பாக ஒரு நோக்கமானது இருக்கிறது கர்த்தாவே. அந்த நோக்கத்துக்காகவே அவர்கள் தகப்பனே, அந்த நோக்கமானது அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் போது கர்த்தாவே அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தாவே. அப்ப விசுவாசித்து கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் நடக்க போற அந்த காரியத்தை கூட அவர்கள் பார்த்தார் என்பதை இதோ கர்த்தாவை கூட திருதரிசி சொல்லுகிறார் தகப்பனே. ஏனென்றால் அவர்கள் திருதரிசிகளா இருந்தார்கள் தகப்பனே. அதனால் தகப்பனே கடந்த காலத்தையும் ஃபியூச்சரையும் நீ ஆண்டவரே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறதை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு தகப்பனே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை கூட கண்ணோக்கி பாருங்கப்பா. இதோ தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் எல்லாம் தகப்பனே அவர்களை காட்டிலும் மேன்மையான ஒரு கருத்தை நாங்கள் பெறப்போறோம் என்கிற விசுவாசத்தையும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் காரியங்களை ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் தியாகம் செய்யும்படி கர்த்தாவே கிருபை செய்வீராகப்பா. இதோ தகப்பனே எங்களை தனிமட்டுமாய் தாழ்த்துறோம். இதோ அடியனை தாழ்த்தின தகப்பனே, இதற்காக தகப்பனே இந்த சின்ன ஒரு கூட்டத்திற்காக ஏற்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு
ஆண்டவரே செய்தியை பிரசங்கிக்கும்படி ஆண்டவரே என்னை அழைத்தீரோ, இதோ தகப்பனே என்னையும் கூட தகப்பனே அந்த மோசஸை போல, அபிரகாமை போல, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை போல தகப்பனே அந்த வாக்குத்தத்த குமாரர்களாய் தகப்பனே எங்களை தாழ்த்துறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துறோம் தகப்பனே. அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் எல்லாம் கூடும் தகப்பனே. இதோ எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறீர். அந்த மமரே சமபூமியில் இருக்கும்போது நீரே ஆண்டவரே தோற்றத்தை மாற்றிக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வாக்குத்தத்த குமாரனை பெற்றெடுக்கும்படி ஆண்டவரே எல்லா ரகசியங்களையும் தகப்பனை வெளிப்படுத்துறீர். இதோ அதே போல தகப்பனை இன்றைக்கு தகப்பனை நீர் அதே தேவன் இன்றைக்கும் திரையை மறைத்துக் கொண்டு கர்த்தாவே நாங்கள் பெறப்போற அந்த ரகசியத்தை ஆண்டவரை பெறப்போகிற அந்த பாக்கியத்துக்கு எதுவான காரியங்களை தகப்பனை இன்றைக்கு எங்களோடு கூட நீர் ஆண்டவரை பிரத்யேகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இதோ தகப்பனே சிறு கூட்டமே பயப்படாதே, பரமபிதா உங்களுக்காக தான் ராஜ்யத்தை கொடுக்க பிரியப்படுகிற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் தகப்பனே எங்களுக்காகவே ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறீர். இந்த உலகத்தை வெறுத்து கர்த்தாவே, இந்த உலகத்தின் தம்பிகத்தையும் ஆண்டவரே இந்த பகட்டான காரியங்களை வெறுத்து கர்த்தாவே அப்பா நாங்கள் வரப்போகிற அந்த நியாயத்தீர்ப்புகளை நாங்கள் தப்பித்துக் கொள்ள கர்த்தாவே எங்கள் கிருபை செய்வீராக. இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தரை மட்டுமா தாழ்த்துவோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீ தாமே பேர் பேரை ஆசீர்வதித்து அவங்க தேவனை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தரே நீரே வழிநடத்துகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.